ஆவியாளராக இருக்கிற ஒரே ஒருத்தர், அவர் ஒருத்தர் தான் பாருங்க. எப்படி வேணாலும் பாருங்க, அவர் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறார். ஆதிக்கு ஒரு தலைவர் இல்ல, சகல ஜாதிக்கும் ஒரே தலைவர். உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காக நான் இதை உபயோகப்படுத்த. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து பாம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இதுக்கு பல பெயர்கள் இருக்குது. இந்த பாம் சண்டே வந்து எப்படி சொல்றாங்க, கூகுளில் வந்து அமுக்கி பார்த்தேன், ஒரு வெள்ளைக்காரன் சொல்றான் பனை ஞாயிறு அப்படிங்கிறான். ஒண்ணுமே புரியல. அது என்ன சொல்றாங்க, பனை ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு இதுக்கு என்ன பண்றாங்க, பேர் இட்டிருக்கிறாங்க. அடுத்தால போகும்போது நிச்சயமா குருத்தோலாம் வச்சு ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆமா, இப்போ கையை கூட வசத்த முடியல, அப்புறம் எங்கே குருத்தோலை வசத்துவீங்க? மேலே ஓட்டை கிட்ட போட்டிங்கன்னா ஓட்டை பிரித்து இறக்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு வச்சிருக்கிறோம். ஸோ சீக்கிரமாக ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஏமேன். அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஏமேன். போர்லாம் போட்டாச்சு, தண்ணிலாம் சூப்பராக வந்துடுச்சு. ஏமேன். ஆமாம். ஸோ விரைவில் எல்லாம் கட்டப்படும். ஏமேன். இந்த மாதிரி 10 மடங்குக்கு மேலே முதல்ல ஆரம்பிக்கும் போதே இருப்போம். அவ்வளோ ஜனங்கள் வருவாங்க. ஆமென். கர்த்தர் ஏராளமான ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த பட்டணமே அதிர்ற மாதிரி காரியங்கள் நடக்க போகிறது. உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் அதை செய்வார். ஆமென். பிரைஸ் காட். நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும். ஆமென். உங்களுக்கு எனக்கு இருக்கிற அழைப்பை திருப்பியும் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த சிட்டியே உங்க மூலமா என்ன பண்ண போகுது, பிளஸ் பண்ண போகுது. நீங்க இருக்கிற ஊரு உங்க மூலமா தான் ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஆமென். ஆமா, அதனால ஊருக்கு நல்லது நீங்க இருக்கிறது. ஆமென். ஏன்னா பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் நினைக்கணும். அதான் உங்களுடைய ஐடென்டிட்டியா இருக்குது பாருங்க. ஓகே. ஸோ இந்த பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறு வந்து நாம வந்து செலிப்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. வழக்கமா பாரம்பரியங்களை தாக்குறது தான் பெந்தைக்கோஸ்தே சபையின் போதனையாவே இருக்கு. பாரம்பரியம் எல்லாமே கெட்டது கிடையாது. பாரம்பரியங்களை சரியான விதத்தில் அனுசரித்தால் அந்த பாரம்பரியம் மிக நல்லதாக இருக்கிறது. ஆமென். இயேசு வந்து சும்மா ட்ரெடிஷனல் வந்து தப்பு அப்படி சொல்லல. இந்த ட்ரெடிஷனலை ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன்னு தெரிஞ்சு பண்ணு அப்படின்னு சொன்னார். ஒருத்தன் சாமி கும்பிடும்போது கொசு கடிச்சிருக்கு, ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கான், அடிச்சுட்டு இப்படி கும்பிட்டுருக்கான். பூசா ஒருத்தன் அந்த வழியா வந்திருக்கான், அவன் பார்த்துருக்கான், அவனுக்கு சாமி கும்பிடுறது எப்படின்னு தெரியாது. ஓஹோ, இந்த சாமியை கும்பிடுனா தொடையில ஓங்கி ஒரே அடி அடிச்சு கும்பிடணும் போல அப்படின்னு என்ன பண்ணிருக்கான்னா, அவன் அடுத்தால வந்து என்ன பண்ணிருக்கான், ஒரு தட்டு தட்டு இப்படி கும்பிட்டுருக்கான். பார்த்தா லைனே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில தொடை தட்டி சாமி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரியல. ஆனா தொடைய தட்டலன்னா ஜபம் கேட்கப்படாது அப்படின்ட்டாங்க. இப்படிதான் ட்ரெடிஷனல் வந்து வருது. ட்ரெடிஷனல் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டா அந்த ட்ரெடிஷனல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்க, ஏன் இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுறாங்கன்னா, இது ஏதோ சிஎஸ்ஐ சபையினர்கள் கண்டுபிடிச்சது அப்படின்னு நினைச்ச கூடாது. பெந்தைக்கோஸ்தேக்காரர்களுக்கு நான் சொல்றது, இது வந்து வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஆமென். நம்முடைய அந்நிய பாஷை எப்படி வேதாகமத்தில் இருக்குதோ அது மாதிரி இந்த குருத்தோலை ஞாயிறு எங்க இருக்குது, வேதாகமத்துல இருக்கிறது. நாம எந்த மாதிரி சர்ச்சுனா வேதாகம திருச்சபையாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are bible based church. amen. நீங்க என்ன மாதிரி ப்ரீச்சர் அப்படின்னு கேக்குறாங்க. கிரேஸ் ப்ரீச்சரா, ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சரா அப்படி நிறைய கேக்குறாங்க. எனக்கு தெரியலங்க. I am a bible preacher. amen. because bible preach about grace, bible preach about prosperity, எல்லாமே விசுவாசம். வேதம் எல்லாத்தையும் பத்தி பேசுது. பைபிள் எதை பத்திலாம் பேசுதோ அதை பத்திலாம் நம்ம பேசணும். ஏதோ ஒன்றை பத்தி மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, பேசிட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் வேதாகமம் சார்ந்த சபையினராக இருக்கிறீர்கள். வார்த்தை தான் சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆமென். அதனால என்ன பேசினாலும் இங்க வசனத்துல இருந்து பார்த்து அது ஒப்பிட்டு பார்த்து அப்படி கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வளர ஆரம்பிப்போம். ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி கத்துட்டதுக்கு மாறா இங்க சில விஷயம் போதிக்கப்பட்டிருந்தா கூட திறந்த மனதோடு உண்மையிலேயே வேதத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கு சொல்லப்படுகிற புதிய காரியங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சோ இந்த காரியம் வேதாகமத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 சுவிசேஷங்களிலேயும் இந்த சம்பவம் என்ன பண்ணுது, வருது. பாருங்க, 4 காஸ்பல்ல வருது. 4 காஸ்பல்ல வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 சுவிசேஷத்துல என்ன இருக்குது, இந்த காரியம் வருது. பாருங்க, இயேசு ராஜாவாக பவனி சென்ற அந்த
பயணத்தை குறித்து எத்தனை சுவிசேஷத்துல இருக்குது? 4 இருக்குது. மேத்யூல இருக்குது, மார்க்ல இருக்குது, லூக்கால இருக்குது, ஜான்ல இருக்குது. வழக்கமா ஒரு சுவிசேஷத்துல சொன்னாலே அது முக்கியமானதுதான். கரெக்டா? ஏன்னா அது ஒரு சுவிசேஷத்துல வந்துச்சுனாலே முக்கியமானது. 2ல வந்ததுன்னா இன்னும் ரொம்ப முக்கியமானது. 3ல வந்துன்னா ரொம்ப முக்கியம். ஆனா 4லயும் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை பற்றி தான் இன்னைக்கு படிக்க போறோம், பார்க்க போகிறோம். ஆமென். எஸ். ஸோ அதற்கான வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் எடுத்துறீங்களா? 28வது வசனத்திலிருந்து பாருங்க. இந்த சம்பவம் வருகிறது. 28ல இருந்து 48 வரைக்கும் இந்த சம்பவம் என்ன பண்ணுது, வருது. சில வசனங்களை வாசிக்கிறேன். மற்ற பகுதிகளில் இருந்தும் இதை ஒப்பிட்டு இன்றைக்கு உங்களோட இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு, அப்படின்னா எவைகள்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எவைகள்லாம் அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ள மனதே இல்லாத ஒரு கூட்டம் இருந்தது. அவங்களுக்கு ஒரு உதாரணத்தை இயேசு என்ன பண்றாரு, பேசுறாரு. அதை முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா 27ல போட்டிருக்குது. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக, பாருங்க, பிசிக்கலா கட் பண்ணி போடுற ஒரு விஷயத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா தேவனுடைய நோக்கம் அது அல்ல. இப்ப பாருங்களேன், இயேசு உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னா அங்க தரித்திரம் வெட்டப்படும். ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாருன்னா அங்கு துக்கங்கள் வெட்டப்படும். ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறாங்கன்னா தோல்வி, பயம் இதெல்லாம் வெட்டப்படும். ஆமென். நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணப்படும், வெட்டி போடப்படும். ஆனா இன்னைக்கு நாம யாருன்னா, நான் ராஜாவாகிறதற்கு மனது இல்லாதவர்களாகிய அப்படிங்கிற ஆள் கிடையாது. அவரை ராஜாவாக்குகிற மனதுள்ளவர்களாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ராஜா? என் இருதயத்தில் பூத்த ரோஜா. பாருங்க, ரோஜா நம்ம சொல்றோமோ இல்லையா, அவங்க படம் எடுத்து வெளியிட்டுதாங்க. ராஜாதி ராஜா நம்ம சொல்றோமோ இல்லையா, அவங்க படம் எடுத்து வெளியிட்டுதாங்க. எல்லா டைட்டிலும் ஒரு ஆளுக்கு தான் சொந்தம். சகல தேசத்தாலும் விருப்பப்பட்டவர் வருவார். The desires of all nation. ஹல்லேலூயா. அவர் தான் பொருத்தமானவராக இருக்கிறார் பாருங்க. ஆமென். நம்ம ஏதாவது சாரோனின் ரோஜாவாது ஏதாவது இருக்கு, அவங்க தான் இந்த டைட்டில்லாம் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே அது மூவ் ஆகி அது ஓடுது, ரொம்ப நாளா ஓடுது. இயேசுவை மனதார ராஜாவாக ஆக்கி கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். உங்க வாழ்க்கையில தவறான காரியங்கள் ஆளுகை செய்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்ததுன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, இயேசுவே இன்று முதல் என் வாழ்விலே நீர் ராஜாவாக இரும், என் இருதயமாகிய சிம்மாசனத்திலே நீர் வந்து ஆட்சி புரியும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இருளின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டு ஒளியின் ஆளுகைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்படின்னா என்ன, சத்ருவெல்லாம் வெட்டி போட்டுருவாருன்னா என்ன, உங்க வாழ்க்கையில உங்க நிம்மதிக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்க வெற்றிக்கும் எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் வெட்டப்படும், வீழ்த்தப்படும். உங்கள் வாழ்வு சுபிட்சமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ராஜா. ஆமென். அவர் ராஜாதி ராஜா, நாம ராஜா. ஆமென். சொல்லுங்க, நான் ராஜா. அவங்களாம் பாட்டு போட்டு படிக்காங்க. நம்ம ஆளுக்கு நான் தூசி, நான் குப்பை, நான் ஒன்னத்துக்கும் உதவாதவன், நான் வெறுமையான பாத்திரம், இதெல்லாம் தான் நம்முடைய பாடல்கள். ஆனா அவங்க எல்லாம் நல்லா என்ன பண்றாங்க, கெத்தான பாட்டு படிக்கிறாங்க. நம்ம மாத்தணும் பாருங்க, நம்ம பாட்டை எப்படி மாத்தணும், சும்மா கெத்தான பாட்டா மாத்தணும் பாருங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப கவனிங்க, இவைகளை சொன்ன பின்பு, அதாவது ராஜாவா ஏத்துக்க மனசு இல்லாம ஒரு குரூப் இருக்கு. ஆனா இப்போ அவரை ஏத்துக்கிட்ட ஒரு குரூப் அவருக்கு பவனி ஊர்வலத்தை நடத்துகிறார்கள். அதாவது எதிர்ப்பாளர்களை பத்தி பேசிட்டாரு, இப்ப ரசிகர் மன்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஹலோ, இயேசு நற்பணி மன்றம். ஆமென். இயேசு ரசிகர் மன்றம். பெசாடி சர்ச்சுக்கு அந்த மாதிரி பேர் வைக்கலாம் நினைக்கிறேன் நான். ஆமென். இயேசு ரசிகர் மன்ற சபை. ஊருக்கு ரசிகர் மன்றம் வாக்கி அவர் தான் உண்மையான தலை. நான் தலையா இருக்கிறேன், நீங்கள் சரீரமா இருக்கிறீர்கள் சொன்னேன். ஆமென். ஐயோ போகுதுன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா தான் போகுது. தப்பா போயிருக்கு இவ்வளவு நாள், நாங்க பிடிச்சி திருப்பி இப்ப கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமென். எஸ். இப்ப பாருங்க,
இவைகளை அவர் சொன்ன பின்பு எதிரிகளுக்கெல்லாம் பேசி விட்டாரு. இப்போ வந்து ராஜாவா ஏத்துக்கிட்டவங்களோட அவர் பேச ஆரம்பிக்கிறார். சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். ஸோ இந்த ஜேர்னி, இது ஒரு பயணம் பாருங்க. இந்த பயணம் கலிலி டு ஜெருசலேம். கலிலேயாவில் இருந்து அவர் எங்க போறாரு? எருசலேம் போறாரு. இயேசு பெரும்பாலான தனது நேரங்களை செலவிட்ட இடங்கள் என்ன என்று சுவிசேஷ புத்தகங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கலிலேயா பகுதிகளில், நாசரேத் ஊர்ல இங்கதான் என்ன பண்றாரு? நிறைய செலவு பண்றாரு. ஜெருசலேமுக்கு அவர் அதிகமா என்ன பண்றது இல்லை, போறது இல்லை. ஜெருசலேம் தான் அது ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்குது, டெல்லி மாதிரி. ஜெருசலேம்ங்கிறது என்னது? டெல்லி மாதிரி. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுவாக தான் இருக்குது பாருங்க. தாவீதின் காலத்திலேயே அது என்னதான் மாறுச்சு? எருசலேம் வந்து தலைநகரமாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். இயேசு வந்து அதிகமாக அங்கே போல, எப்பமா தான் போறாரு. ஆனால் இந்த டைம் இப்போ வந்து ஃபைனல் மூமெண்ட்டுக்கு வந்திருக்குது. கடந்த நாட்கள்லாம் படித்தோம் இல்லையா, கிறிஸ்துவின் பாடுகள் எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ண படித்தோம். இது வந்து இறுதி வாரம், எல்லாம் சொல்லுங்க இறுதி சுற்று. ஆமென். ஸோ இந்த வீக் வந்து என்னன்னா, இப்படி சபை வந்து இதை தியானிக்குதுன்னு சொன்னா, இதை ஒரு இறுதி சுற்றாக, அதாவது முடிய போகுது. ஒரு வாரத்துல ஜேர்னி என்ன பண்ண போகுது, முடிய போகுது. அதனால என்ன பண்றாரு, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாரு. ஆமென். கலிலேயாவில இருந்து எங்க போறாரு? எருசலேமை நோக்கி என்ன பண்றாரு, ஒரு பயணம் படுறாரு. இந்த பயணத்தை பத்தி மட்டும் நம்ம படிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த பயணத்துல என்னெல்லாம் நடந்தது, எந்தெந்த ஊர் வழியெல்லாம் அவர் போனாரு அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணோம்னா அதுவே சூப்பரான ஸ்டடியா இருக்கும். ஆனா இந்த பயணம் நடந்தது பாருங்க. எருசலேமுக்கு அவர் அடிக்கடி போகல, ரொம்ப குறைவான நேரங்கள் தான் எருசலேமுக்கு அவர் போயிருக்கிறாரு. ஏன்னா அங்கெல்லாம் மேதாவிகளும் பெரிய பெரிய ஆட்களும் இருந்தாங்க. ஆனா சாமானிய மக்கள் எங்க இருந்தாங்களோ அங்கதான் கிறிஸ்து தங்கி இருந்தார். கலிலேயா என்பது நாரும் கவிச்ச வாட அடிக்கும், எங்கேயும் கலீஜா இருக்குமா, எங்கேயும் மீனை பரப்பி வச்சிருப்பாங்க, கருவாடை வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜீசஸ் பெர்னாண்டஸா தான் இருப்பார் அப்படின்ட்டாங்க. ஐயோ, ஒவ்வொருத்தரும் இயேசுவை கொண்டாடுறத பார்த்தா வேற வேற மாதிரி இருக்குது பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கேன்னா அவர் தேவர்ன்ட்டாங்க. ஏன்னா அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்காங்க. தச்சு வேலை பார்த்தாரா, அதனால என்னவா தான் இருப்பாரு, அநேகமா ஆசாரியா தான் அவர் இருப்பாரு அப்படின்ட்டாங்க. என்னென்ன இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இயேசுக்கு. மெய்ப்பர், நானே நல்ல மெய்ப்பன்ட்டாரு, அநேகமா அவர் யாதவாதான்டா அப்படின்ட்டாங்க. பரலோக ராஜ்யம் நல்ல பொக்கிஷமா இருக்குதுங்கார, அப்ப செட்டியாரா இருப்பாரோ? என்னென்ன வெளிப்பாடுலாம் வருது தெரியுமா இயேசுவை பத்தி? உங்களுக்கு தெரியாது. இங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவர் நாதர் இல்ல நாடார் அப்படிங்காங்க. இயேசு நாதர் இல்ல, எல்லா ஜாதிக்கும் சொந்தக்காரரா இருக்கிற ஒரே ஒருத்தர், அவர் ஒருத்தர் தான் பாருங்க. எப்படி வேணாலும் பாருங்க, அவர் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறார். ஆமென். எல்லாம் பொருத்தமான ஆளு. ஜாதிக்கு ஒரு தலைவர் இல்ல, சகல ஜாதிக்கும் ஒரே தலைவர். ஆமென். ஜாதிக்கு ஒரு தலைவர் இருக்கிறனால தான் தலைவர் தலைப்ப உடையுது. அதை காக்கிறதுக்கே பெரியதா இருக்கு. உயிரோடு இருக்கும்போது கூட அந்த ஆள் பின்னாடி இவ்வளவு பேர் போயிருக்க மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை காக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்குது பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தலைவர் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாம் அந்த ஜாதிக்காகலாம் போராடல, அவங்க வந்து மக்களுக்காக போராடினாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து அரசியல் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு தலைவரை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வச்சுட்டாங்க பாருங்க. அவர் கையில வாள்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர் ரொம்ப நல்ல ஆளா இருந்திருப்பாரு. அவர் கையில வாள், அருவா இதெல்லாம் கொடுத்து இவங்க விரும்பின மாதிரியே விக்கிரக ஆராதனை சொல்லியிருக்கேன். விக்கிரக ஆராதனை என்னது, தாங்கள் விரும்பும்படியே தெய்வத்தை உருவாக்குவது. அது மாதிரி தலைவர்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர். ஆமென். ஸோ வந்து கலிலேயால தான் ரொம்ப நாள் அவர் வாழ்றாரு, சாமானிய மக்களோடு தங்கி இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு ரொம்ப தேவை இருக்குதோ அங்கதான் அவர் தங்கி இருக்கிறார். ஆமென். அவங்க எல்லாம் நாங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய பார்த்துட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்கதான் பசி உள்ளவர்கள், தேடல் உள்ளவர்கள், தவிப்பு உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள், தங்களையே புறக்கணித்து கொண்டு சாமானியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இருந்தாங்க. அவர்கள் மத்தியிலே அவர் தங்கினார். இவர் கொஞ்சம் லோக்கல் கிங் தான். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இவர் வந்து எந்த ராஜா தெரியுமா, குப்பத்து ராஜா. சொன்ன பாருங்க, கோபுரத்துல பல பேர் ராஜாவா இருப்பாங்க, ஆனா இவர் குப்பத்துல ராஜாவா இருப்பார். இவர் குப்பத்துல இருந்தா குப்பம் குப்புறமா இருக்காது, குப்பம் கோபுரமாக மாறும். ஆமென். அதுதான் நடக்குது பாருங்க. அதனாலதான் மீன் பிடிச்ச பேதுரு பைபிள்லாம் எழுதி வச்சிருக்காரு, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் உட்காந்து.
ஹலோ, சாதாரண மக்கள். கிறிஸ்து ஏன் சாதாரண இடத்தை தேடி வரார் தெரியுமா? ஏன்னா அவர்களை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இந்த பெரிய ஆட்கள் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, ஆனா இவங்க தான் ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லைல்ல, இனிமே நான் வாழ்க்கையில எல்லாமா இருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எஸ், இயேசு வந்து சாமானிய மக்கள், சாதாரண மக்களோடு தங்கியிருக்கிறாரு. ஸோ எருசலேமுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் அவர் என்ன பண்ணுறாரு, போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இது ஃபைனல் டைமாக இருக்கிறதுனால எருசலேமுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. எருசலேம் தான் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இப்போ கவனிங்க, எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சபிவித்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, கழுதை குட்டி என்ன பண்ண சொல்றாரு, கொண்டு வர சொல்றாரு. ஏன் கழுதையை கூட்டு வர சொல்றாரு? எருசலேமுக்கு போறவரு கழுதையை எடுத்துட்டு ஏன் போக போறாரு அப்படின்னா, பாருங்க சில காரியங்கள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒரு ராஜா, இயேசு வந்து இங்க என்ன தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு, ராஜாவாக வெளிப்படுத்துறாரு. இயேசு எங்கேயுமே வந்து நான் ஒண்ணுமே இல்லைங்க அப்படி சொன்னதே இல்லை. ஒரு முறை பிலாத்து கேட்கிறான் இயேசு கிட்ட, ஊர் ஒண்ணு சொல்லுது, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீர் சொல்லும், நீர் யார், நீர் ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். யாரு? பிலாத்து. உடனே இயேசு என்ன சொன்னாரு, ஐயோ அப்படிலாம் இல்லைங்கோ, இவங்க ஏதோ தெரியாதனமா சொல்லி என்ன மாட்டி விட்டுட்டாங்கோ, நீங்க தயவு செய்து என்ன விட்டுருங்கோ அப்படின்லாம் சொல்ல பாருங்க. அவர் சொன்னார், எஸ் ஐ அம் a king, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் அப்படின்னு சொன்னார் பாருங்க. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், நான் ராஜா அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் the king. ஆமென். he is the eternal king. இவங்க வருவாங்க போவாங்க, ஆனா அவரு ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற ராஜாவாக இருக்கிறார். not just a king, he is the king maker. amen. அவர் வெறும் ராஜா இல்ல, ராஜாக்களையே உட்கார வைக்கிறவர், வேண்டாம்னா டிஸ்மிஸ் பண்றவர். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம்? amen. எதிர்க்கட்சிக்காரர்கள் கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான். கிறிஸ்தவங்களெல்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டா ஏதோ ஆயிடும் இல்லாம நினைக்கிறாங்க. அதனாலதான் ராஜாஜி முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் வந்து சொல்லிட்டாரு, அவங்க வந்து மூட்டை பூச்சி மாதிரி சும்மா விட்டுரு, நசுக்குனா அப்புறம் பெருகிடுவாங்க அப்படின்ட்டாரு. அவர்களுக்கு என்ன வெளிப்பாடு இருந்திருக்குது பாருங்க. ஆமென். ஆமா, தொட பெருகிக்கிட்டே இருப்போம். அவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அதனால பாருங்களேன், இவ்வளவு நாள் ஒற்றுமையா இல்லாத பாஸ்டர்லாம் இப்பதான் ஒற்றுமையா வராங்க. நம்மளை ஒற்றுமை ஆக்குறதுக்கு சிலர் வர வேண்டியது இருக்குது. ஆமென், அல்லேலூயா. எல்லாமே எங்களை ஒண்ணாக்குறதுக்கு தான்டா. நீங்கெல்லாம் வரலன்னா நாங்க ஒண்ணாவே இருக்க மாட்டோம். உங்களுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். பாருங்க, அதுக்கப்புறம் தான் கூடி மாநாடுலாம் நடத்தி, பாஸ்டர் நம்ம ஒற்றுமையா இருப்போம், நம்ம கரெக்டா இருப்போம் அப்படிலாம் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்பப்போ நம்ம ஒற்றுமையை கொண்டு வரது கொஞ்சம் பேர் என்ன பண்ணணும், வரணும் பாருங்க. வீட்டுல 2 பேர் சண்டை போட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு கல்ல வந்துட்டா என்ன ஆயிடும், எல்லாரும் சண்டை கிண்டலாம். அதுக்கப்புறம் கரெக்ட் தானே? அந்த நேரம் ஏதாவது போயிட்டு இருப்பீங்களா, ஏதாவது பூச்சி கீச்சி வந்துருச்சு, அமைதியா இருப்பீங்களா? எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, அனுப்பிங்க. அதனால நம்மளை ஒற்றுமையா வைக்கிறதுக்கே சில பேர் தேவைப்படுறாங்க. ஆமென். எப்படி யோசிக்கிறீங்க, நான் இப்படி யோசிக்கலையே. ஸோ என்ன நடக்குது, இது வந்து கழுதை குட்டி கொண்டு சொல்றாரு. ஏன் கொண்டு சொல்றாருன்னா ஒரு காரணம். என்ன காரணம்? அந்நாட்கள்ல ஒரு கிங் குதிரையில வரார் அப்படின்னா அவர் வந்து he declared the war. அவர் எதை அறிவிக்கிறாரு, சண்டை கன்ஃபார்ம் அப்படின்ட்டார். சண்டை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? இப்படி வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னங்க சண்டை? இப்படி வச்சா சேக்காக்கு எப்படிங்க பண்ணுவீங்க? இப்படிதானே? இப்படிதான் பண்ணுவீங்க. சேக்கா அப்படின்னா என்னது? சேக்கா. ஆனா இதுதான் தூரமா இருக்கு, இப்படின்னா தான் ஒத்துமையா இருக்கு. என்ன லாஜிக்கோ? இப்ப சண்டைங்கிறீங்க, ஆனா எப்படி இருக்கு, ஒற்றுமையா இருக்கு. சேக்காங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் என்ன சேக்கான்னே தெரியல பாருங்க. இவ்வளவு யோசிங்க இதுக்கு முன்னாடி. அதான் ஏன் இவ்வளவு பிரிவு சேக்கால. ஸோ ஒரு சிம்பிள் இருக்குல்ல, சண்டைக்கு சேக்காக்கும். அது மாதிரி அவங்களுக்கு குதிரையில வந்துட்டா என்ன அர்த்தம்? ஃபைட் அப்படின்னு அர்த்தம். இனிமே சண்டை தான் அப்படின்னு அர்த்தம். குதிரையில ஒருத்தர் வந்தா, ஒரு கிங் வந்தாருன்னா
அப்படி அர்த்தம். ஆனா இயேசு வந்து ஒரு ராஜா. இவர் எதுல வராருன்னா கழுதுல வராரு. ஏன் தெரியுமா? இவர் சமாதானத்தின் ராஜா. He declared the peace. Hallelujah. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது யுத்தத்தை ஏற்படுத்த இந்த பூமிக்கு வராமல் இந்த பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனிதன் மேல் பிரியம் உண்டாவதாக என்கிற நற்செய்தியை அவர் சுமந்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தின் ராஜா. ஆமென். இயேசு பாருங்க எத்தனை வகையான ராஜா. குப்பத்து ராஜா, சமாதானத்து ராஜா. ஆமென். சமாதானத்தின் ராஜா. அதனாலதான் கழுதுல என்ன பண்றாரு, வராரு பாருங்க. இதெல்லாம் அவங்க ஊர்ல அது ஒரு அடையாளமா அப்படி இருக்குது. அதனால அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கழுதுல அவர் ஏறி வராருன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டிலேயே இதை தீர்க்க தரிசனமா என்ன பண்றாங்க, முன்னாடியே சொல்றாங்க பாருங்க. இயேசுவின் வாழ்க்கையில எல்லா காரியமும் எப்படி நிறைவேறுது. சகரியா 9:9, சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, உன் ராஜா. என்ன இருக்கு பாருங்க. அவர் யாருங்க? உன் ராஜா உன்னிடத்தில், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. பச்சாலே ஒரு லவ் மூட் ஆகுது. அவமே மட்டுக்கோ. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா வர்றாருனாலே சந்தோஷங்க. ஆமென். பாருங்க, கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேமில் நின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். there is no war. அதனாலதான் அந்த வார்த்தைகள் அப்படி இருக்குது. குதிரைகளை என்ன பண்ணுவேன், அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். ஆமென். அதனாலதான் பாட்டு படிச்சோம், சமாதானம் கூறும் இயேசு இவர்தான். எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தை கூற வந்தார். ஆமென். சண்டை கிடையாது. என்னது? சமாதானம். எருசலேம் கிட்ட ஒண்ணு சொல்லுங்க. ஏசாயா 40:1-2. யாராவது ஒருத்தங்க வேகமா வாசிங்க பார்க்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், நிவிர்த்தி ஆயிடுச்சா நிறைவேறியாச்சா? அதானே, அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும், அதற்கு கூறுங்கள். எருசலேமோட எப்படி பேசணுமா? பட்சிக்கிற மாதிரி பேசக்கூடாது. புதிய உடன்படிக்கை கிருபை தேவன் ஏற்படுத்தி இருக்கிற காரியம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா பட்சிக்கிற மாதிரி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? பட்சமா பேசணும். நிறைய பேர் டிவிங்காங்க, நாங்களும் கிருபை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா கிருபை அப்படிங்காங்க. கிருபை எப்படி இருக்குது, இப்படி கை வச்சுட்டு கிருபை அப்படிங்காங்க. அப்பா என்ன கிருபை. எருசலேமோட அவர் எப்படி பேசுறாரு? என்னங்க? பட்சமா பேசுறாரு, பாசமா பேசுறாரு. ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்க, என்ன நம்பு, நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனா, அப்படி பேசுறாரு. எல்லாம் பட்சமா பேசுறது. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு என் ஐஸ்வர்யத்தின் குறைவெல்லாம் நிறைவேற்ற மாட்டேனா, இப்படி இந்த வசனம் இப்படி யோசிக்கணும். நம்ம வந்து என் தேவன் தம்முடைய மகிமை அப்படியே பேசியிருக்கோம். அது கொஞ்சம் ரொமான்ஸா பேசினா எப்படி பேசுவீங்க? என்னெல்லாம் உன்னுடைய தானே, வேற யாருக்கு வச்சிருக்கேன், என்ன நம்பு, எல்லாம் உனக்கு தான், உன்னை கூப்பிடும் போதே எல்லாமே உனக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம்ல, என்ன நம்ப, நான் தான் உன் அன்புல கவர்ந்துட்டேன் அப்படின்னு அப்படி கூட பேசலாம் வசனத்தை. அது எப்படி பேசுறது? விசுவாசமா மட்டும் இல்லைங்க, பட்சமா பேசணும். ரொமான்ஸ், கிறிஸ்டியானிட்டிங்கிறதே ஒரு சூப்பர் ரொமான்ஸ். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற டிவைன் ரொமான்ஸ் தான் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கிறது. Hallelujah. It's not a religion, it is a divine romance. அதனாலதான் உன்னத பாட்டுன்னு ஒரு புக்கே பைபிள்ல வச்சிருக்காங்க. உன் கண்கள் என்னை வென்றது அப்படிங்கிறாரு, என்னை விட்டு திருப்பு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன, கொஞ்ச நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தானா நான் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே புரியல, மனக்கண்கள் திறக்கப்படுவதா. சோ இங்க என்ன போட்டிருக்குது, ராஜா இதுல வருவாரு, இதுல வராரு, கழுத மேல வராரு. அதனாலதான் ஆர்ப்பரிப்பு, அதனாலதான் கொண்டாட்டம், அதனாலதான் சந்தோஷம். பாருங்க, அப்போ இது பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசனமா என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. பாருங்க 16வது வசனம் பாருங்க.
இது 9ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் ஃபுல்லா வாசிங்க. 16 அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை என்ன பண்ணுவார்? பட்சிப்பாரா ரட்சிப்பாரா? என்னங்க போட்டிருக்குது? ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. ஆமென். இதுதான் பேசணும். அவர் எவ்வளவு அழகானவர், அதான் சண்டே பேசணும். ஆமென். அவருடைய காருண்யம் எவ்வளவு பெருசு நமக்கு தெரியும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதை பத்தி என்ன பண்றது, பேசுறது. அதனாலதான் ஷலோமை டிக்ளேர் பண்றதுனாலதான் எது மேல வராரு? கழுத மேல வராரு. நீங்க கழுதன்னொடனே சாதாரணமா நினைச்சுக்க கூடாது. மறுபடியும் லூக் ஆக்குவாங்க. கழுதன்னொடனே சாதாரணமா நினைச்சுக்க கூடாது. கழுதங்கிறது அன்னைக்கு சில வகையான கழுதைகள் குதிரையை விட விலையேற பெற்றதாக இருந்தது. வெள்ளை கலர்ல சில கழுதைகள் இருக்கும், அது குதிரைகளை விட என்ன பண்ணப்பட்டது, விலையேறப்பட்டதா இருக்குது. கழுதைங்கிறது லோயஸ்டான ஒரு காரியம் கிடையாது. அன்னைக்கு அது எப்படிதான் இருந்தது, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஒரு கழுதையை வாங்குறதுங்கிறது இன்னைக்கு ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு சமானமா இருக்குது. இயேசு இந்த கழுதையை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதுல ஒரு மேட்ரு கவனிச்சிங்கன்னா அவர் சொல்றாரு, 30வது வசனத்துல வருது பாருங்க, மனுஷர் எல்லாரிலும் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. அப்படின்னா என்ன? ஷோரூம் பீஸ் தான் வேணுங்காரு. நோ செகண்ட் ஹேண்ட், ஒன்லி ஷோரூம் பீஸ் தான். ஹலோ, என்ன பிரதர் செகண்ட் ஹேண்டுக்கே வழி இல்லைங்கிறீங்களா? அதாவது 2ஆம் தரத்தை தேவன் உங்களுக்கு வைக்கவில்லை, முதலாவது தான் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போது சாதாரணமா ஆரம்பிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சொல்லும் சீக்கிரமா ஷோரூம்ல இருந்து இறக்குவோம்ல அப்படி சொல்லணும். அல்லேலூயா. என்னங்க கழுதையை கொண்டு போய் காரோட சேர்த்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி சொல்றது? ஒருத்தர் பில்லி கிரகாம் இந்தியாவுக்கு வந்தார். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்காரு? என்னையா நீங்கெல்லாம் ஃப்ளைட்ல இறங்குறீங்க, ஏசுநாதர்லாம் எதுல ஊழியம் செஞ்சார் தெரியுமா? கழுதையில போய் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு இருக்கிறார். அப்போ பில்லி கிரகாம் சொன்னாராம், அப்படியா, கடலை கடந்து வரும் கழுதை எதுன்னு சொல்லுங்க, நான் அதுலயே அடுத்த முறை வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்படி ஏதாவது ஒரு கழுதை இருக்கா? இல்ல. பாருங்க, நம்ம ஆட்களுக்கு என்னன்னா, ஏதாவது தரித்திரத்தை எப்படியாவது ஒட்ட வைக்கணும் அப்படின்ட்டு. நம்மளும் அதே மாதிரிதான். எந்த வசனம் பேசினாலும் செழிப்பை ஒட்ட வைப்போம். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நாங்க எப்படி பேசுவோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைகள். பாருங்க, ஃப்ரெஷ்ஷா கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஃப்ரெஷ் பீஸா என்ன பண்ணுவா, எடுத்துட்டு கொண்டு வா, நான் அதுல என்ன பண்ணணும், பயணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் விரும்புங்க, முதலானதை விரும்புங்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ். ஏதோ மீதம் மிஞ்சி ஏதோ மலிவா அப்படி யோசிக்காதீங்க. எது சிறந்ததோ அதை விரும்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில மகாராஜா உங்க வாழ்க்கையில என்ன பண்றாரு, ஆளுகை செய்கிறார். ஆமென். நீங்க ஒன்னும் இந்த மனிதர்கள் பண்ணுகிற ஆட்சி கீழே இல்லைங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. you are under the kingdom of God. அது செழுமையின் ராஜ்யமாக இருக்கிறது. இப்ப கவனிங்க, கழுதைக்குட்டி என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்கன்னு சொன்னார். அந்த கழுதையில அவர் வருவாரு, கழுதையில பயணப்படுவாருங்கிறது எங்கே இருக்குது? சகரியாவிலேயே போட்டிருக்குது. கிட்டத்தட்ட சில 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அவர் வருவாரு. அதனாலதான் எல்லாமே இயேசுவை குறித்து எல்லாமே அங்க என்ன பண்ணப்படுகிறது, முன்னாடியே சொல்லப்படுகிறது. இந்த இவெண்ட் கூட அங்க பதிவு செய்யப்படுகிறது. அதனாலதான் அங்க நம்ம மத்தேயுல மற்ற இடத்துல வாசிக்கும் போது தீர்க்கதரிசியில சொல்லியிருக்கிறாங்கல்ல, அது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்ட்டுலாம் இருக்குது பாருங்க. அதனாலதான் இயேசு எல்லா காரியத்தின் நிறைவேறுதலாக அவர் இருக்கிறார். ஆமென். ஸோ அவர் இப்போ கழுதை குட்டி மேல வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அதே போல கழுதை குட்டியில் என்ன பண்றாரு, வராரு. ஏனென்றால் அது சமாதானத்தை வெளிப்படுத்துகிற சின்னமா இருக்கிறது. சரி, இப்போ பாருங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். 31 அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். மாஸ்டருக்கு அது தேவை, அவர் பாஸ்டருக்கு தேவை. அது யாருக்கு தேவை? மாஸ்டர். அவருக்கு என்ன பண்ணப்படுது, அது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க,
இந்த கழுதையை பற்றி பேசும்பொழுது இந்த தியானத்துல பொதுவா விசுவாசிகளை தான் கழுதையா சித்தரிப்பாங்க. இந்த தியானத்திலே பொதுவா யாரதான் கொண்டு வருவாங்க? ஏசு ஏறி போற கழுதை யாரு? நீ தான் அந்த கழுதை, நீ தான் அந்த கழுதை. நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு அல்லேலூயா என்ன கழுதைன்ட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கோமே. வெளியில யாராவது கழுதைன்னா என்ன பண்ணுவீங்க? உதச்சி கழுதைன்னா அப்படிதான் உதைக்கும் அப்படின்னு இருப்பீங்க. என்ன பண்ணுவோம்? கழுதை அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஒரு இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. நானும் சின்ன வயசு சண்டே கிளாஸ்லாம் பாட்டெல்லாம் படிப்போம். குட்டி நாணையா கழுதை, குட்டி நாணையா ஏசுராஜன் ஏறி செல்லும் குட்டி நாணையா நானே கழுதை ஐயா அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிப்போம், அப்படியே பாட ஆரம்பிப்போம். நல்லா கவனிங்க, நீங்க கட்டவிழ்க்கப்படுற கழுதை அல்ல, பல கழுதைய கட்டவிழ்க்க போகிற நபர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். சீசர்கள் போய் கட்டப்பட்ட பல காரியத்தை அவர்கள் கட்டவிழ்த்தார்கள். இன்றைக்கும் தேவன் இந்த உலகத்துல உங்களை வச்சிருக்கிறது எதுக்காகனா, பல காரியங்கள் பைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, கட்டுண்டு இருக்கிறது. அவர் உங்களை அனுப்புவது நீங்கள் போய் கட்டும்படியாக, கட்டவிழ்க்கும்படியாக அவர் உங்களை அனுப்புகிறார் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கட்டப்பட்ட கழுதை அல்ல, நான் கட்டப்பட்ட பல காரியத்தை கட்டவிழ்க்கிற தேவனால் அனுப்பப்பட்ட நபராக நான் இருக்கிறேன். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். எஸ். சோ கழுதையோடு உங்களை ஒப்பிடணும் அப்படிங்கிறது இல்ல. சில நேரத்தில் நமக்கு தியானிச்சே ஆகணுமே, என்ன பண்றதுன்னு கொஞ்சம் அந்த தியானம் என்ன பண்ணிருக்குது, போயிருக்குது. ஒரு தியானத்தை சரியான பக்கத்துக்கு கொண்டு வந்தா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. பாருங்க, ஒருவேளை நம்ம அப்படியே நம்மளை நினைச்சுக்கிட்டே, இப்ப பாருங்களேன், பைபிள்ல எறும்புட்ட போய் கூட கத்துக்கோன்னு இருக்குதா இல்லையா? இந்த கழுதைன்னு அழிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா கத்தரை விட யாரதான் அதிகமா பேசுவாங்க? கழுதை பத்தி. முச்சந்தியில் இருந்த கழுதை, 2 தெருவுக்கு நடுவில் நின்ன கழுதை, கட்டப்பட்ட கழுதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு கழுதையை கொண்டு என்ன பண்ணார், பேசினார். தேவன் பேசின கழுதை அப்படின்ட்டு ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல் ஹீரோ யாராதான் இருப்பாரு. அதனாலதான் என்னமோ தெரியல, என்னை பார் யோகம் வரும்னு வச்சிட்டாங்க. கழுதையை பார்க்காதீங்க, கழுதை மேல ஏறி இருக்காரு அவரை பாருங்க, யோகம் எல்லாம் வரும். இங்க வெறும் கழுதை படம் தான் இருக்கு, ஏறின ஆள் படத்தை காணும். அல்லோ சொல்லுங்க, கழுதைய பார்த்தா இல்ல, கழுதை மேல ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவரை பாருங்க. யோகமோ யோகம், நன்மையோ நன்மை, ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம், கொட்டுன்னு உங்க வாழ்க்கையில கொட்ட ஆரம்பிக்கும். சில பேர் எங்கேயோ எடிட் பண்ணிட்டாங்க, அதனால நிறைய இடத்துல என்னதான் இருக்குது, கழுத படம் தான் இருக்குது. என்னை பார் யோகம் வரும். எப்படி? அதுக்கே யோகம் இல்லையா? அடியேன்னு அடிச்சுட்டு இருக்காங்க அதை போட்டு. நீ கொஞ்சம் யோசிக்கணும். அதே யோகமாவா இருக்குது, பொதிய வச்சு நல்ல தோல்லாம் உறிஞ்சு போயிருக்கும். அது பார்த்து இப்படி யோகம் வரும். கழுதையை பார்க்கறது இல்லைங்க, கழுதை மேல ஒருத்தர் வந்தார் எனக்காக, அவரை பார்க்க போறேன். ஏமா எனக்கு யோகம் வரும், எல்லாம் நல்லது வரும், எல்லா கிருபைகளும் எங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். கவனிங்க. ஸோ அதனால கழுதையோட கம்பேர் பண்ணி ஆண்டவர் நம்மளை பேசல. ஆனா இந்த கம்பேரிசனை நாம எப்படி எடுத்துட்டு போக முடியும்னா, நீங்களும் நானும் அநேக காரியங்களை கட்டவிழ்க்கும்படியாக தேவன் நம்மளை என்ன பண்றாரு, அனுப்புகிறார். அப்படிங்கிற விதத்துல இதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன்னா மனுஷங்கிறவன் எல்லா படைப்பிலையும் உயர்ந்த படைப்பாக அவன் இருக்கிறான். ஆமென். You are the crown of the creation என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, என்ன செய்றீங்கன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுங்க? கட்டவிழ்க்கும் போது ஏன் கட்டவிழ்க்கிறீங்க கேட்டா என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்கு தேவை. நான் போய் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் கட்டவிழ்க்கும்படியாக அனுப்பப்படுகிறேன், நீங்களும் அனுப்பப்படுகிறீர்கள். ஏன் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிற? ஏன்னா அது ஆண்டவருக்கு தேவை. ஏன்னா நிறைய கட்டப்பட்டு இருக்குது, நம்ம தான் லூஸ் பண்ணணும். ஆமென். மத்தேயு 18:18 வாசிங்க பார்க்கலாம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ கட்டப்பட்டிருக்கோம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பரலோகத்திலையும் கட்ட அவிழ்க்கப்படும். அப்போ இங்க உள்ள ரியாக்ஷனை பொறுத்து தான் அங்க இருக்கிறதே இருக்குது. ஹலோ, தமிழக சட்டமன்றத்தில் ஒன்று நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அங்க அனுப்பிடுவாங்க, அப்புறம் அங்க என்ன ஆயிடும், அப்ரூவ் ஆகும். அது மாதிரி பூலோகத்துல ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை எதை
அனுமதிக்கிறானோ அது பரலோகத்தில் அனுமதிக்கப்படுகிறது. ஒரு விசுவாசி எதுக்கு அனுமதி மறுக்கிறானோ அதற்கு அங்கேயும் என்ன பண்ணப்படுகிறது? அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்போ பைண்ட் பண்றதும் லூஸ் பண்றதும் அத்தாரிட்டிக்கான ஒரு அடையாளமா இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமென். எதிரே இருக்கிற கிராமங்களுக்கு போங்க, அங்க போய் என்ன பண்ணுங்க, கட்டு அவிழுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், தேவன் இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல பல காரியங்களையும் அவர் வச்சிருக்கிறாரு. இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கட்டப்பட்ட நிலையில அது என்ன பண்ணுது, அங்காங்க கிடக்குது பாருங்க. இன்றைக்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்து ஏன் அனுப்புறாரு அப்படின்னா, கட்டப்பட்டிருக்கிற சகல நன்மைகளையும் கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எஸ் எஸ் எஸ். ஏன் அதை செய்றீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆமென். உன்னை செய்யும் போது ஒரு கேள்வி வருது, ஏன் அப்படி செய்றீங்க? ஏன்னா அது ஆண்டவர் தான் சொன்னாரு, அது ஆண்டவருக்கு தேவை அப்படிங்கறதான் காரியமா இருக்குது பாருங்க. அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசல் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாதவாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். இப்போ கழுதையை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து அது மேல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இப்போ யார் உட்கார்றா? இயேசு உட்கார்றாரு. இப்போ என்னால கீழே என்ன விரிக்கிறாங்க? வஸ்திரங்கள்லாம் விரிக்கிறாங்க. புரியுதா? அந்த ரத்தன கம்பளம்லாம் விரிக்கிறாங்களே, இது எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க, எல்லாம் விரிக்கிறாங்க. இது ஏன் இப்படி டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இயேசுவை ராஜாவா இவங்க அக்செப்ட் பண்றாங்க. உங்க ஆராதனை முறையை வச்சே தெரியும் நீங்க ஆண்டவரை எப்படி அறிஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் ஆராதிக்கும் முறை ஆண்டவரை நீங்கள் எவ்விதமாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஆமென். தாவீது ஆராய்ச்சான், பாட்டான், எல்லா கனமும் மகிமையும் அவர்கிட்ட தான் வருது. அதனாலதான் அப்படி ஆராதிக்கிறான். ஒரு பெண் உடச்சு ஊத்துறா, ஏன் தெரியுமா? எல்லாமே அவர் தான் உருவாக்குனார் அவன் நம்புறா. உங்களுடைய வர்ஷிப் ஸ்டைல் இருக்குது பாருங்க, உங்க வர்ஷிப் பேட்டர்ன் இருக்குது பாருங்க, அது ஒன்றும் டிமாண்ட் பண்ணி பண்றது கிடையாது. அது வந்து தன்னால பண்றது. தன்னால எப்படி பண்றீங்கன்னா, நீங்க அவரை யாரா பாக்குறீங்க, யாரா ஏற்றுக்கொள்றீங்கிறது உங்கள் ஆராதனை மூலம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு ரூல் போட்டு இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரை அறிகிற அறிவு வர்றதை வச்சு இவர்கள் வந்திருக்குதாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, இவர்கள் ஆராதிக்கிற முறையை வச்சே தெரியும் அவரை குறித்து ஏதோ ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். எல்லாரும் பிசுக்கி கொடுக்கும்போது ஒரு பெண்ணு மட்டும் கொட்டி கொடுக்குறா. ஏன் தெரியுமா? இவளுக்கு அவரை பற்றி கிடைத்திருக்கிற அறிவு வேற மாதிரி இருக்குது. ஆமென். எல்லாரும் தங்கள் நிறைவிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தி மட்டும் தன் ஜீவனத்துக்கு வைச்சதை கொடுத்துடுறா. ஏன் தெரியுமா? இனி அவரே ஜீவன், அவரே வாழ்வு, அவரே ஆதாரம் நம்ப ஆரம்பிக்கிறா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆராதிக்கும் முறை அவரை அறிந்த முறையை சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். சோ இங்க 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 உபயோகப்படுத்தப்பட்ட சில காரியங்கள்லாம் பாருங்க. கழுதை, துணி, மரக்கிளைகள், குருத்து ஓலைகள், இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க உபயோகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது தேவனை ஆராதிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமென். இப்போ மெட்டீரியலே இல்லாம இப்போ இந்த மைக் இருக்கு, இது தேவைப்படுதா? ஸோ மெட்டீரியல் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, பொருட்கள் அவசியமா இருக்கிறது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, ஆராதனாலே வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது மட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, we need some substance. அவர் ராஜா, அந்த ராஜாவை ஆராதிக்கிறதுக்கு. அதனாலதான் இயேசுவ ராஜாவா கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் பார்க்காங்க இல்லையா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ராஜா பிறந்திருப்பாருன்னு எங்க போயிட்டாங்க, அரண்மனைக்கு தேடி போயிட்டாங்க. இவர் தான் லோக்கல் ராஜாவை. ஆமென். அரண்மனைக்கு போய் ராஜா பிறந்திருக்காரு எங்க, அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எங்க எங்க இங்க ஒரு ராஜா தானே இருக்கான், அடுத்தால அப்படின்னு கலங்குறாங்க பாருங்க. அரண்மனையே அப்படியே பதறுதாங்க. கடைசியில் பார்த்தா ராஜா எங்க இருக்கிறாரு, ஒரு தொழுவத்துல பிறந்திருக்கிறாரு. அவங்க எல்லாரும் தேடி வந்து என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு வெள்ளி தூப வர்க்கம் எல்லாத்தையும் கொட்டி என்ன பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஏன்னா
இந்த பொருள் உடைமைகள் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இது எல்லாத்தையும் படைச்ச ஒருவர் இருக்கிறார், இதெல்லாம் உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், அவரை ஆராதிப்பதற்காக நான் இதை உபயோகப்படுத்த போகிறேன். ஆமென். அதனாலதான் சொல்றேன், உங்ககிட்ட நல்ல கார்லாம் இருக்கணும், உங்ககிட்ட நிறைய நிலம் இருக்கணும், உங்ககிட்ட நிறைய வசதிகள் இருக்கணும், உங்ககிட்ட செழிப்பு இருக்கணும். ஏன்னா இவைகளை எல்லாவற்றையும் கொண்டு தேவனை மகிமைப்படுத்த, தேவன் நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்ய, கர்த்தரை ஆராதிக்க இவைகள் அவசியமானதாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் தேவன் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும் பொழுது வெறும் பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை ஆக்குறது இல்ல, தரித்திரத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார். எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட வைக்கிறார். ஏங்க, ஆள் வெளியே வந்தா போதாதா? இல்ல, ஆஸ்தியும் வெளியில வரணும். புரியுதா புரியலையான்னு தெரியல. பாதுலப்பா சொல்லுங்க, வெறும் ஆள் வந்தா போதாது, ஆஸ்தியும் வரணும். ஆமென். அதனாலதான் நிறைய கிறிஸ்தவங்க வந்துட்டாங்க, ஆனா ஒன்னும் வரல. அதெல்லாம் உலகத்திலே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, பர்ஸை வச்சுட்டு வராத, பொருளை வச்சுட்டு வராத, அதெல்லாம் வேணும், அதெல்லாம் நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன், என் நாம மகிமைக்காக அவைகளை எடுத்து நீ உபயோகப்படுத்த வேண்டும், அதனால அதெல்லாம் உனக்கு இருக்கணுங்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் செழிப்பதை நான் விரும்புகிறேன், தேவன் அதை விரும்புகிறார். ஏன்னா இந்த கூட்டத்தை வச்சுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கார் வாங்கினாங்கன்னா சந்தோஷமா இருக்குது, வீடு வாங்கினாங்கன்னா சந்தோஷமா இருக்குது, தேவனுக்காக சிறந்த விதத்தில் கொடுப்பதற்கு ஜனங்க வரும்போது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா காரியங்கள் விளங்குகிறது என்று அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தேன், அவங்க இங்க இருக்கிற நடக்கிற எல்லா காரியத்தையும் கவனிச்சுட்டு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னாங்க. ஒரு சின்ன கூட்டம் தான் இப்போ இருக்குது, வெளியில் ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் இப்போ இங்கே ப்ரெசென்ட்ல இருக்கிறது ஒரு கூட்டம். ஆனால் அவங்க என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ பேர் வச்சு இவ்வளோ வேலை நடக்குதுன்னா இப்போவுமே ஏதோ பெருசாக நடக்குது அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. இப்போவுமே பாருங்க, அமெரிக்கா வரைக்கும் நம்ம செய்தி போயிட்டு இருக்குது, உலக நாடுகளுக்கெல்லாம் நம்முடைய செய்திகள் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். கழுதைய பாருங்களேன், மாஸ்டருக்கு கொடுக்கறதுக்கு இவன்ட்ட என்ன இருக்குது? கழுதை இருக்குது பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஏதாவது இருக்கணும். ஆமென். எந்நேரமும் தேவைப்படும். என் ராஜா பவனி செல்ல, என் ராஜாவை மகிமைப்படுத்த என்கிட்ட இருக்கிற நிலம் தேவைப்படும், என்கிட்ட இருக்கிற பொருள் தேவைப்படும், என்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவைப்படும். அதனால எனக்கு இருக்கணும். ஆமென். ஃப்ரெஷ்ஷா சிலதை வச்சிருக்கணும். எத்தனை பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை விட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க, உங்களுக்குலாம் நிறைய இருக்கணும்னு சொல்லி. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில். இதுவரை வராத செழிப்புகள், இதுவரை வராத பெருக்கங்கள், இதுவரை வராத முன்னேற்றங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வருவதாக, இந்த ராஜாவின் வருகையினாலே வருவதாக நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸோ யூஸ் பண்றாங்க கழுதை திங்ஸ் பாருங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன பண்றது, உபயோகப்படுது. அதனால தான் மெட்டீரியலிசம் வந்து தப்புன்றாங்க நிறைய பேர். இல்லைங்க, மெட்டீரியலே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுளே ஒரு மெட்டீரியலான உலகத்தை தான் உண்டாக்கினார், பொருள் நிறைஞ்ச ஒரு உலகத்தை தான் உண்டாக்கினார். வெறும் அருள் நிறைஞ்ச உலகம் இல்ல, பொருள் நிறைஞ்ச உலகம். ஆமென். சில சொல்றாங்க அருள் போதுங்க. இல்லைங்க, அருள் போதாதுங்க, அருளும் வேணும், பொருளும் வேணும். ஏன்னா அருள் உள்ளவர்களுக்கு அவ்வுலகம், பொருள் உள்ளவர்களுக்கு இவ்வுலகம்ட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லப்பா, கர்த்தரின் ஆசீர்வாதமே அப்படின்னா என்ன? கர்த்தரின் அருளே ஐஸ்வரியத்தை தரும். அருளும் வரும், பொருளும் வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. அப்படின்னா என்ன? இந்த உலகமும் உனக்கு தான், அதுவும் உனக்கு தான். ஆமென். எல்லாமே உங்களுக்கு, நீங்க மட்டும் அவருக்கு. இந்த டீல் நல்லா இருக்கா? இந்த டீல் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் உனக்காக கொடுத்துட்டேன். அந்த அன்பை பார்த்து தான் அப்ப என்னையே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஹலோ, தந்தேன் என்னை இயேசுவே அப்படின்னு என்ன பண்ணிடுறோம்? கொடுக்குறோம் பாருங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அதை பார்த்து அந்த அட்ராக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம்? கவர்ந்து கொண்டீரே அப்படின்னு கவர்ச்சியில் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் சேர ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, பொருட்கள் அவசியம் ஆராதிப்பதற்காக. ஆமென். ஏன்னா அவர் ராஜாவாக கனம் பண்ணும் பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா நீங்க உபயோகப்படுத்துற பொருளை வச்சு நீங்க எவ்வளவு அவரை கனம் பண்றீங்கிறது என்ன பண்ணலாம்? தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதா விஷயம். அதனாலதான் கிவிங், ஆஃபரிங், நீங்க செலவு பண்றது, இது எல்லாத்தையும் வச்சு சொல்லலாம் உங்க இருதயம் எதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்க முடியும் பாருங்க. ஓகே, கவனிங்க. எடுத்த உடனே இந்த வஸ்திரத்தை போட்டது, இப்படி இதெல்லாம் பண்ணது எப்படி செஞ்சாங்கன்னா, அது ஒரு ராஜாவாக கனம் பண்ணுவதற்கு அடையாளம் சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த வசனம் யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை
படிகளில் உயரத்தில் கீழே விரித்து எக்காலம் ஊதி ஏகு ராஜாவானான்னு என்ன பண்ணாங்க, அறிவிச்சாங்க. ஒருத்தரை கிங்குன்னு ஒண்ணு அவர் தலையிலே நடக்க விட மாட்டாங்க, ஏதாவது விரிச்சிருவாங்க. ஆமென். அதனாலதான் இப்ப நீங்க யார் தெரியுமா? யூ ஆர் த கிங். உங்களுக்கு முன்னாடி தேவன் நடந்து போறதுக்காக பல ரத்தின கம்பளங்களை அவர் விரிச்சு வச்சிருக்கிறாருங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நீதிமானின் பாதை ராஜபாதைன்னு வேதவசனம் சொல்லு. ராஜபாட் தங்கத்துறை, செல்லத்துறை, ஏதோ துறை, அது யாரு? நீங்க தான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நீதிமானின் பாதை ராஜபாதை. ஆமென். சோ விரிக்கிறாங்க பாருங்க. அது வந்து ஒரு முறைமையா அன்னைக்கு இருந்தது. யெகூ ராஜாவாகும் போது தரையில் எல்லாத்தையும் போடுறாங்க. இப்போ இயேசு அவர் தான் ராஜான்னு என்ன பண்ணிட்டாங்க, சடார்னு கீழே போட்டு. இதுல என்ன பெரிய பியூட்டினா, இயேசுநாதரே அது மேல வரல, கழுதை தான் அது மேல வந்துகிட்டு இருக்கு. ஆமென். அவரை சுமக்கிற அந்த கழுதைக்கு எவ்வளவு மேன்மை, கழுதைக்கு எவ்வளவு மேன்மைனா இன்னைக்கு நிஜமா நாம சுமந்துட்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு மேன்மைகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மேன்மை அவர் தான். அவரை சுமந்து போறதுனால எல்லாரும் உங்களுக்கு சலிட்டு அடிப்பாங்க, வாங்க சார் வாங்க. ஆமென். நான் ஒரு நாள் போலீஸ் ஆபீசர் கூட வண்டியில போயிட்டு இருந்தேன். அந்த ஒரு காலனிக்குள்ள போகும்போது நிறைய பேர் சலிட் பண்ணாங்க. நான் நினைச்சேன் என்ன சலிட் அடிக்கிறாங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா பின்னாடி இருக்கிற ஆளுக்கு. அது மாதிரி தான் இந்த சகல சிருஷ்டியும் உங்களுக்கு முன்பாக பணியும். ஏன்னா உள்ளே ஒரு பெரிய ராஜா வீற்றிருக்கிற காரணத்தினாலே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உள்ள இருக்கிறாரு, எல்லாம் பணியும். சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, பொருட்கள் எல்லாம் விரிச்சு அந்த கழுதை என்ன பண்றது, அதுல பயணம் செய்கிறது. இப்ப கவனிங்க, இதுல ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். 37, அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசலாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்குது பாருங்க. அப்போ வந்து இந்த ஓசன்னா இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. மற்ற காஸ்பல்ல படிக்கும்போது என்ன பண்றோம், வாசிக்கிறோம். ஓசன்னான்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம படிச்சோம் இல்லையா, ஓசன்னான்னு ஒரு பாட்டு என்ன பண்ணோம், படிச்சோம். நானும் போன வருஷம் இப்படிதான் பாம் சண்டேக்கு ஓசன்னா, வாட் இஸ் மீன் பை ஓசன்னா, ஓசன்னா இஸ் தமிழ் சாங்ஸ், விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு பண்ணிட்டு, ஓ இதுவும் விண்ணை தாண்டி வருவாயா தான் வந்துட்டார் ஒருத்தர். ஓசன்னானா சேவஸ் அப்படின்னு அர்த்தம், எங்களை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம், எங்களை காப்பாத்தும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கரெக்டா சொல்லதா இருந்தா சேவ் நவ் அப்படின்னு அர்த்தம், இப்போதே ரட்சியும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போதே ரட்சியும், சேவ் நவ், இப்போமே என்ன பண்ணுங்க, ரட்சிங்கன்னு அர்த்தம். இந்த வேர்ட்ஸ் எங்க இருந்து வருது பாருங்க. சங்கீதம் 118வது சங்கீதம் 25வது வசனத்துல இருந்து பாருங்க. கர்த்தாவே ரட்சியும், அதுதான் ஓசன்னா. இத வந்து எபிரேய வார்த்தையில படிச்சா இருந்தா எப்படி இருக்கும், ஓசன்னா அப்படின்னு வரும். கர்த்தாவே ரட்சியும். நம்ம வந்து சங்கீதத்துல ஒரு வார்த்தை வரும் இல்லையா, சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், வருமா? சேலான்னு இதுல அப்படியே போட்டிருப்பாங்க. சேலான்னா என்ன, என்னங்க, ரிப்பீட் இல்லையா, காதுள்ளவன் கேட்க கடவன். அதை சொல்லணும்னா என்ன சொல்லலாம், சேலா அப்படின்னா என்ன அர்த்தம், காதுள்ளவன். இப்ப நான் அடிக்கடி அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், சேலா என்ன வாலா போலான்னு இருக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஓசன்னா, ஓசன்னா என்ன அர்த்தம், அதை தான் அந்த வார்த்தையில வருது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்ப வருது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்லா கவனிங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போகும்போது சொல்றான், நீ பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வர்ற, ஆனா நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் அப்படின்னா.
அது அவன் இஸ்ரவேலர்களுக்காக செய்த யுத்தத்தில் வந்து நின்ற போது அவர் நாமம் அங்க அவன் கேடயமா எடுத்துட்டு நிக்கிறான் பாருங்க. பெரிய வெற்றி அங்க உண்டாக ஆரம்பிக்குது. இவரும் பிதாவின் சாயலை அணிந்தவராக கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சொஸ்தரிக்கப்பட்டவர் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய இது பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான காரியம் இருக்குது. இது ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி நீங்க நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது பாருங்க. என்னன்னு பாருங்க, லூக்காக்கு மறுபடியும் வாங்க. வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வணக்கத்துக்குரியவராக இருக்கிறார், அவர் தொழுகைக்குரியவராக இருக்கிறார். இயேசு வணக்கத்துக்குரியவர், இயேசு ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல இதை குறித்து கோளாறான காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இயேசு வந்து ஆராதனைக்குரியவர் கிடையாதுங்க, அவர் வந்து சிருஷ்டிக்கப்பட்டவருங்க, அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஒரு கோளாறு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அதனாலதான் ரொம்ப தெளிவா வருது. இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இவர் யாரா இருக்கிறாரு, ஆராதனைக்குரியவராக ஸ்தோத்தரிப்புக்குரியவராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூணு சொல்றோம். ட்ரினிட்டி, காட் ஆஃப் ட்ரினிட்டி. பிதாவுக்கும் ஆராதனை, குமாரனுக்கும் ஆராதனை, பரிசுத்த ஆவிக்கும் ஆராதனை. திரியேக தேவனும் வணக்கத்துக்குரியவராக இருக்கிறார். இயேசு யார்? அந்த திரித்துவத்தின் இரண்டாம் நபராக இருக்கிற தேவகுமாரன் இப்பொழுது மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர். ஆனா இப்ப பாருங்களேன், அங்க ஒரு குரூப் இருக்கு, இன்னைக்கும் அந்த குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 39ஆம் வசனம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர், இவங்க தான் எப்பவுமே தொந்தரவு பண்றவங்க, சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். இவர்கள் விசில் அடிக்கிறார்களே சபையிலே, இவர்கள் கை தட்டுகிறார்களே, இவர்கள் இயேசு என்றாலே ஆர்ப்பரிக்கிறார்களே. பிரதர் பாலசேகர், நீங்க உங்க விசுவாசிக்கு ஏதாவது சொல்லக்கூடாதா? நான் என் விசுவாசிக்கு அடிக்க தெரியாதவங்க வாங்கிட்டு வந்து விசில் அடிங்கன்னு சொல்றேன். இல்லைன்னா இந்த வாரம் ட்ரைனிங் எடுங்க. ஆமென். இந்த பரிசே ஆவி இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து சில மாதிரியே நின்னா ஒத்துக்குப்பாங்க, அப்படியே நிக்கணும். சில தோத்துரும், சிலர்லாம் அப்படிதான் நிற்பாங்க ஆராதனையில. என்ன ஆயிடுச்சு, அப்படியே அழுங்காம குழுங்காம அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவர் பணிந்து குனிந்துலாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், ஆனா பணிந்து குனிந்து நின்றுட்டே பிடிப்பாரு இவரு. தாவீதை போல அப்படின்னு கை அப்படியே அசையாம இருப்பாங்க. நட்டனம் ஆடி அதெல்லாம் வாய் தான் ஆடும், ஆள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. உண்மையிலேயே தேவனை அறியும் பொழுது அவன் உள்ளம் உணர்வு எல்லாம் துள்ளாம இருக்கவே இருக்காதுங்க. ஆமென். ஆமா, உள்ளம் துள்ளுங்க. ஆமென். எஸ், ஆமா, துள்ளாத மனமும் துள்ளும். யார் அது? ஆமென். துள்ளுதான் உங்களுக்கு. ஆமா, பெருமான் பாட்டு எழுதிருக்காரு, துள்ளுதையா அப்படின்னு எழுதியிருக்காரு பாருங்க. அவருக்கு தான் அந்த தைரியம் இருக்குது. ஆமென். உள்ளம் துள்ளணும் பாருங்க. இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க. பரிசேயருக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க வார்த்தையே கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர், கூட்டம்னு எல்லாம் ஓசனா கூட்டம் நினைச்ச கூடாது. ஏன் இவ்வளவு கூட்டம்னு வேடிக்கை பார்க்கறது ஒரு கூட்டம் வந்திருக்குது, ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது. என்ன திடீர்னு இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன், அதிர போகுது. இப்ப பாருங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை அவங்க எப்படிதான் பார்த்தாங்க, ஜஸ்ட் டீச்சர், ரபி, அவ்வளவுதான் அவங்க பார்த்தது. ஆனா இவர் வெறும் போதகர் அல்ல, இவர் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தவர், இவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், இவர் தொழுகைக்குரியவராக அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆமா இயேசு வந்து இஸ் a prophet அப்படிங்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசுவை இந்துக்கள் நம்புறாங்களா இல்ல கிறிஸ்தவங்க இயேசு குறித்து கேள்வி கேட்டா கூட இஸ்லாமியர்கள் இயேசு என்ன பண்றாங்க, நம்புறாங்க. ஈசா நபி எந்த விதத்துல அவங்க நம்புறாங்க, அவர் வந்து he is a prophet, he is the one of the prophet. நிறைய நபிகள் வந்தாங்க, அதுல இயேசு யாரா இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அவர் தொழுகைக்குரியவராக அங்க நினைக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக அவர் இருக்கிறார், அவர் தொழுகைக்குரியவராக இருக்கிறார், அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இவருக்கு தந்தருளினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். குஷ்டரோகி வந்து பணிந்து கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் பணிகிறாங்க. எப்பமாவது இயேசு என்ன பணியாதன்னு சொன்னாரா?
அதை அவர் என்ன பண்ணாரு? ரிசீவ் பண்ணார். ஆமென். அதை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு ஆராதனை எங்கேயாவது புறக்கணிச்சாரா வேதாகமத்துல? கிடையாது. ஏன்னா அவர் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர். ஆனா இவங்களுக்கு வந்து அது வந்து பொறுக்க மாட்டுக்கு. போதகரே, பாஸ்டர், உம்முடைய சீசரை அதட்டும். உங்க ரசிகர் மன்றத்தை அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படிங்க. உங்க ஃபாலோவர்ஸை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இயேசு பாருங்க என்ன டயலாக் பேசுறாரு பாருங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால், ஒலிவ மரங்கள்லாம் இருக்குது, இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சயின்ஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாறை, கல்லுகள் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இதால சவுண்டை அப்சர்வ் பண்ணி வைக்க முடியும். சத்தத்தை ஏதாவது என்ன பண்ண முடியும், உள்ள எடுத்து வைத்துக் கொள்ளுகிற தன்மை அந்த பாறைகளுக்கெல்லாம் இருக்கு. சரி, அந்த சரியான சயின்டிபிக் படி அந்த சத்தத்தை திரும்ப அதுல இருந்து என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. சும்மையே நீங்க பாறைக்கு நடுவில் சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி இதாகவும் பாருங்க. அதுக்கு எதிரொலிக்கிற தன்மை மட்டும் இல்ல, அந்த வாய்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை இருக்குதுங்கிறத அறிவியல் உலகம் என்ன பண்ணுது, சொல்லுது. அறிவியல் உலகம் சொல்லுதோ இல்லையோ, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கூப்பிடலன்னா அந்த கல்லுகள் எல்லாம் கூப்பிடும் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஏன்னா எல்லா சகல சிருஷ்டியும் அவரை தொழுது கொண்டுதான் இருக்கிறது, அவரை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாமே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்பதான் இவர்தான் தேவன், இவர்தான் ராஜா, நம்மை ரட்சிக்க வந்தவர்ங்கிற வெளிப்பாடு இல்லாதனால இவங்க என்ன சொல்றாங்க, அதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இப்ப கவனிங்க, இங்க கூப்பிடலன்னா கல்லுகள் கூப்பிடுங்கிறார். இப்போ அதுல எருசலேமுக்கு இவர் போறாரு, எருசலேமை வந்து ரீச் பண்றாரு. அப்படி ரீச் பண்ணும்போது 37வது வசனம் பாருங்க. அவர் ஒலிவமனையில் அடிவாரத்துக்கு சமீபமா வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க, திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும். இயேசுக்கு பின்னாடி ஏதோ 12 பேர் இல்ல, ஏதோ 70 பேர் இல்ல, எவ்வளவு பேர் இருந்தாங்க? திரளான கூட்டம். ஆனா இந்த சம்பவம் நடக்குது பாருங்க. அந்த டைம் எந்த டைம் அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற டைம். இப்போ எருசலேமை வந்து இவர் ரீச் பண்ணும்போது கூட்டம் கூடி 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 இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ் கிரவுட் இருக்குது. ஸ்கோஃபீல்ட் அப்படிங்கிற வேதாகம ஆசிரியர் வந்து சொல்றாரு, அதுல எவ்வளவு மக்கள் அங்க இருந்திருப்பாங்க அன்னைக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. சுமார் 27 லட்சம் 2.7 மில்லியன்ஸ் பீப்புள் அந்த நாள் அங்க இருந்தாங்களாம். 27 லட்சம் மக்கள் கூடி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஜீவபலி விளக்கணும்னா கொஞ்சம் பாகுபலி எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லோ, 27 லட்சம் பேர் ஓசனானா எப்படி இருக்கும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓசனா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா, ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு. நல்லா 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 ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். கமான் கமான் ஃபுல்லா. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஹalleluya. praise god. சவுண்ட் வந்து சாதாரணமான ஒரு மேட்டர் இல்ல, கல்லே பேத்துட்டு போய்டும் இல்லையா? சவுண்ட் எஃபெக்ட் வச்சு என்ன பண்றாங்க, பில்டிங்ஸே என்ன பண்ண முடியும், கட்டடங்களே என்ன பண்ண முடியும், இடிக்க முடியும். டெக்னிக்கலாவே அதை ப்ரூவ் பண்றாங்க. எரியோக்கு முன்னாடி ஷவுட் பண்ணாங்க பாருங்க, பொத்துன்னு விழுந்துருச்சு எரிகோ. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு பேர் 7 நாள் சுத்தி சுத்தி வந்தாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ கோட்டை தரமட்டமா விழுந்தது பாருங்க. சும்மா நம்ம சத்தலங்க, சும்மா கத்தலங்க, சும்மா எதுவும் இல்லை, விஷயம் இருக்குது பாருங்க. நாம வாயை திறந்து ஏசுனாலே அந்த ஏரியால இருக்கிற பிசாசெல்லாம் அலறும் அப்படிங்கிறது. ஆமென். நாமெல்லாம் அந்த அளவுக்கு சத்தம் போடுறது இல்லை. அதுக்காண்டி தான் நல்ல இடம்லாம் வாங்கி எவ்வளவு போடணுமோ அவ்வளோ சத்தம் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். என்ன சத்தம்! 27 லட்சம் மக்கள் கூட்டம் எருசலேம் இருந்தது. ஏன்னா பண்டிகை, அந்த ஊரை விட்டு போய் பல தேசங்கள்ல சிதறி இருக்கிற மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை எங்க வருவாங்க, ஜெருசலேமுக்கு வருவாங்க. எருசலேமில் வந்து அங்க இருக்கிற தேவாலயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா டாப் ஸ்டோரி யாருன்னா ஜீசஸ்.
அன்னைக்கு ஃபுல்லா அங்க பேச்சு எல்லாம் யாரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க? இயேசுவை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, யோவான் சுவிசேஷத்துக்கு வருவோம். இன்னும் கொஞ்சம் சூப்பரா அது தெரியும் பாருங்க. ஜான் காஸ்பல், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. 12:12. ஜான் 12:12. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இவன் பண்டிகைக்கு வந்தாலும் தலைவரின் வரவுக்காக காத்திருக்கிற திரள் கூட்டம் அங்கே சூழ்ந்திருந்தது என்பதுதான் காரியம். கிரேக்கர்கள், பல நாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாருமே யாருக்காக காத்துட்டு இருக்காங்க? இயேசுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, இங்கதான் குருத்தோலைங்கிற வார்த்தை வருது. பாம் சண்டே சொல்றோம் இல்லையா, பண ஓலை, குருத்தோலை. பாருங்க, நாம நம்முடைய தேவனை நம்முடைய கலாச்சாரத்துல இருந்து ஆராதிக்கலாம். ஆமென். ஆமா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க இருக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தேவன் என்ன பண்ணிருக்காங்க? அன்னைக்கு சிவகாசி பட்டாசோ இல்ல வேற ஏதோ பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு, வான வெடிகள்லாம் போட்டு, அதாவது அந்த ஹாப்பியா எக்ஸ்பிரஸ் பண்ணும். எப்படி பண்றது தெரியல அன்னைக்கு. சில பேர் என்ன இது சத்தம், என்ன இது, அதாவது உணர்ச்சியே இல்லாம இருக்கணும் இவங்களுக்கு. அட்டா புடாலாம் அங்க என்ன பண்றாங்கன்னா இலையெல்லாம் வெட்டி என்ன பண்றாங்க? கட் அவுட்லாம் நீங்க அடிக்க முடியாது பாருங்க. சும்மா எடுத்து என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சும்மா எருசலேம் வீதியே அதிருதுங்க. அந்த காட்சி உங்களால பார்க்க முடியுதா? உங்களை 7ஆம் பரிமாணத்துக்கு ஆண்டவர் கூட்டு போகணும். அப்படின்னா என்ன ஆயிடும்னா, அந்த அங்க நின்று நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அதை அப்படி கூட்டு போவார் ஆண்டவர். ஆமென். the seven spirit அப்படி சொல்றாங்க பாருங்க. ராப்போஜனத்தை பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சீன்லயே போய் பார்த்தாரு. நிறைய பேர் புரியல பாருங்க. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சோ அந்த சீனுக்கு போயிட்டார் பவுல். போய் அங்க எப்படி பிட்டாங்க, என்ன பேசினாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இப்ப எழுதுறாரு. என்ன புரியுது பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க போகணும்னா ரொம்ப தூரம் போலாங்க. பெரிய பயணங்க இது. அதான் எழுதுறாரு அவரு. அது மாதிரி உங்களுக்கு 3D எஃபெக்ட்ல அப்படியே காமிப்பார் ஆண்டவர். என்ன நடந்தது அந்த எருசலேம்ல போய் இந்த சீனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. எப்படி ஆடி இருப்பாங்க, எப்படி துதிச்சிருப்பாங்க, எப்படி ஓசன்னா சொல்லியிருப்பாங்க, அப்படி யோசித்தாலே ஒரு மாதிரி இருக்குது. பாருங்க, திரளான ஜனங்கள் கூடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஷவுட் பண்றாங்க, ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க என்ன வருது பாருங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, குருத்தோலையை பிடிச்சு கொண்டு. ஆமென். ஸோ அதனாலதான் இந்த பண ஓலை இதெல்லாம் என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க சிலுவை மாதிரி. நாங்கெல்லாம் உட்காந்து ராத்திரிலாம் உட்காந்து பண்ணுவோம். எல்லாம் வெட்டி கொண்டு வித்தியாசமா நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஹேண்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா? குருத்தோலையில அடுத்த வருஷம் செய்வோம் இதெல்லாம். ஆமென். ஆமா, எல்லாம் வந்து சூப்பரா பண்ணி அழகா டெக்கரேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல மா இலை தோரணங்கள்லாம் என்ன பண்ணலாம்? கட்டலாம். ஹலோ, அது நம்ம கலாச்சாரத்துல இருந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறது. என்னெல்லாம் திங்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இயேசு ஆராதிக்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லிட்டேன், மெட்டீரியல் இஸ் மஸ்ட். ஆராதிக்கிறதுக்கு என்ன வேணும்? அட்லீஸ்ட் சூடமாவது வேணும். அப்படின்னா தட் மீன்ஸ் we need some material to worship God. ஆமா, எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த? இயேசு தேவனுக்கே அன்பை வெளிப்படுத்த குமாரன் தேவைப்பட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று மூலமா தான் என்ன பண்ண முடியும்? தெரிய முடியும் பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போனா என் பரிசு பொருளோட போறீங்க. நீங்க போறது ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்தாம்ல, நான் போகணும்ல அப்படின்ட்டு. ஆனா உண்மையில என்ன பண்ணும்? பரிசு பொருளோட போகணும். அதை காட்டுறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது. அதனாலதான் அதை பண்றோம். கவனிங்க, இந்த 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு கூட்டம் திரண்டு ஊர்வலமா வந்துட்டு இருக்கு. இப்ப இயேசுவை எதிர்கொண்டு இன்னொரு கூட்டம் வருதுங்க. பெரிய மாஸ் கிரவுட் அங்க. ஜீசஸ்னாலே மாஸ் தான். ஆமென். திரள் தான் பாருங்க, ஜன திரள். அந்த எருசலேம் ஃபுல்லா அன்னைக்கு எதை பேசுறாங்கன்னா, இவரே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், இவர் தான் மேசியா, இவர் தான் வரப்போகிறவர், இவர் தான் சொல்லப்பட்ட ராஜா அப்படின்னு தொழுது கொள்றாங்க. பெரிய ஒரு விஷயமே அங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? நடந்துட்டு இருக்குது. சுமார் 20 lakhs people அந்த நாள்ல எருசலேம்ல கூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பாருங்க, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 14 அல்லாமலும் சீயோன் குமார்த்தியே பயப்படாது.
ஏன்னா கழுத மேலதான் வராரு, குதிரை மேல வரல. எல்லாம் சொல்லுங்க பயப்படாத. ஏன்னா ராஜா இதுலதான் வராரு. ராஜா குதிரையில வராருன்னா தான் என்ன பண்ணணும், பயப்படணும். அதனால அந்த வார்த்தை அங்க யூஸ் பண்ணுது பாருங்க, பயப்படாத, உன் ராஜா இதுல வராரு, கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக. அப்பப்போ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க மாட்டாருங்க, எழுதின பிரகாரமா தான் பண்ணுவாரு. சில சொல்றாங்க, நீங்க சொல்ற பார்த்தா ஆண்டவர் ரொம்ப நல்லவரா தெரியுறாரு, ஆனா திடீர்னு மாறிட்டாருன்னு என்ன பண்ண, இல்ல மாற மாட்டாரு, எழுதியிருக்கிற பிரகாரம் தான் பண்ணுவாரு. சிலர் பாருங்க, கர்த்தர் நல்லவர்ங்கிறத நம்புறது அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. பிரதர் ஒருவேளை வேற மாதிரி இருந்துட்டா, வேற மாதிரிலாம் இருக்க மாட்டாரு, நல்லவர்னு சொல்லி நான் நம்பி. அதை ஒருத்தர் இப்படி சொன்னார் பாருங்க, ஒருவேளை நான் கெட்டவர்னே நினைச்சுக்கிறேன், அவர் நல்லவரா இருந்தா அன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படிங்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நல்லவர் நினைச்சிட்டு திடீர்னு கெட்டவரா இருந்துட்டா என்ன பண்ண, அன்னைக்கு என்ன அதிர்ச்சி ஆயிராதா? சிலர் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, நான் நடக்காதுன்னு நினைக்கிறேன், அது எனக்கு ஏமாற்றத்தை நடந்துட்டா சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. ஹலோ, என்ன மாதிரி பிளாஸ் எல்லாம் வாழ்றாங்க பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, பொம்பளை பிள்ளை தான் நான் சொல்லுவேன், ஆனா ஆம்பளை பிள்ளை சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். நான் ஆம்பளை சொல்லி பொம்பளை பிள்ளை வந்துட்டு என்ன பண்ண, எப்படிலாம் லாஜிக் கிரியேட் பண்றாங்க பாருங்க மக்கள். இப்படின்னா சந்தோஷம், அதனால நடக்காதுன்னு நினைப்போம், நடந்துச்சுன்னா நடந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சமாளிச்சோம் லைஃப், எப்படிலாம் எங்க இருந்தா எல்லாம் கத்திக்கிறாங்கன்னு தெரியல பாருங்க. ஏன் தெரியுமா, மாறுகிற பல மன கோளாறுகள் உள்ள இருக்குது. ஏன்னா மாறாத ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் மேல நீங்க நான் வச்சிருக்கிற நம்பிக்கை மாறாததா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் மாறாதவர், சொல்லுங்க கர்த்தர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் அன்பாகவே இருக்கிறார், சமாதானத்தின் ராஜாவாகவே இருக்கிறார். ஆமென். ஆமா, அப்போ குதிரையில வருவார்னு வெளிப்படுத்தல போட்டிருக்க பிரதர், வெள்ளை குதிரைகளிலே வருவார் அப்படின்னு போட்டுக்குது. ஆமா, மணவாட்டியை வந்து அப்படி ஜக்குன்னு தூக்கிட்டு போதுக்கா வராரு. எப்படி கல்யாண ஊர்வலம் நடத்தனா குதிரையில வருவாரு. ஆமென். இப்போ வந்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு போயிருக்காப்ல, சீக்கிரமா மேரேஜுக்கு வருவாப்ல. இப்ப நியமிச்சிட்டாரு, அப்புறம் வருவார், குதிரையில வருவார். குதிரைன்னா என்னன்னு பயமா, என் மணவாளன் குதிரையில வந்தா என்னை அள்ளி கொண்டு போக வருகிறார், அப்படி வந்து அலேக்கா தூக்கிட்டு போவார். ஆமென். ஆமா, அதனால குதிரைன்னு பயந்துடாதீங்க, அது யுத்த குதிரை இல்ல, உங்க ராஜா. அதுல எப்படி போட்டு பாருங்க, உன் ராஜா வருகிறார். ஏதோ நாட்டுக்கோ எங்கேயோ ஒரு ராஜா இல்லைங்க, ஓம் மணவாளன் உன் ராஜா வருகிறார் அப்படின்னு தான் என்ன பண்றது சொல்லு. எல்லாம் he is my king, எல்லாம் சொல்லுங்க my king, என் ராஜா வருகிறார். ஆமென். இப்ப பாருங்க, எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதில் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். சில சம்பவம் நடக்கும் போது என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனா நடந்து முடிஞ்ச பிறகு ஓ இதுக்காகத்தான் இது நடந்ததா அப்படின்னு லேட்டா டியூப்லைட் எரியும். மீதியா இருக்கிறீங்க, டியூப்லைட் என் தலைக்குள்ள போடுறீங்க. சிலருக்கு அந்த அப்பப்போ அது தெரியாது, அந்த நேரம் அப்படியே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓஹோ கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்ததுக்கு இப்ப ஒரு நோக்கம் இருக்குதா. இப்ப நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிற சில காரியங்கள் இது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் இந்த விதெல்லாம் முளைச்சு நிக்கும் பாருங்க, ஆஹா இதுக்குத்தான் இப்படி நடந்ததா, இதுக்குத்தான் இப்படி சொன்னாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். பின்பாக நினைந்து சோஸ்தரித்தார்கள், இதற்காக நடந்தது. சிலருக்கு வந்து லேட் பிக்கப் தான் கொஞ்சம் பரவாயில்ல, இயேசு சீசர்களே இப்படிதான் எந்திருக்காங்க பாருங்க, செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். இப்ப கவனிங்க, இந்த 14ல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை சொல்லி முடிக்கிறேன். 18, அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அதாவது என்ன மாதிரியான அற்புதம் நடந்ததுன்னா, அதுக்கு முந்தின சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு அற்புதம் நடந்தது. மரித்து கல்லறைக்குள்ள போய் 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பினார். நீங்க இந்த 12ஆம் அதிகாரமே எப்படி எங்க வருது நீங்க பாத்தீங்கன்னா, மறுநாளிலே 12 வருதா. முந்தின நாள் எங்க இருந்தாரு, லாசர் வீட்டுல டின்னரு, ஸ்தோத்திர கூட்டம், உயிரோடு எழுப்பிட்டோம்ல. அன்னைக்கு பெரிய கூட்டம் வந்திருந்தது.
ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, அன்னைக்கு இயேசுவை பார்க்க வரலையாம், லாசரை பார்க்க தான் வந்திருக்காங்களாம். உங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்குதுங்க. யோ, கத்தர் ஆசீர்வதிச்சு, கத்தர் எழுப்பி, கத்தர் பண்ண உங்களை பார்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் வரும். ஆமென். உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். ஆமென். பைபிள் அப்படிதான் போட்டிருக்குது பாருங்க. இது பூஸ்டிங் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. 12 பாருங்க என்ன போட்டிருக்குது. 9வது வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, எப்படி போட்டிருப்பாருங்க, அவர் மரித்தோரிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக. அதாவது படம் எடுக்கிற டைரக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வசூல் நான் தான் ஸ்பான்சர், அதெல்லாம் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு. அது மாதிரி மெயின் ஆள் எங்க இருக்கிறாரு, ஆனா அன்னைக்கு யாரை தான் பார்த்துட்டு இருக்காங்க, லாசரு. 4 நாள் கழிச்சு எப்படி வந்தாங்க, லாசருவே பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ்து ஏன் நம்ம வாழ்க்கையில வந்து கிரியை செய்றாருன்னா, உங்களெல்லாம் ஒரு காட்சி பொருள் மாதிரி வைக்கிறாரு. பார், நான் எழுப்பின ஆளை பார், நான் தூக்கின இந்த ஆளை பாருன்னு உங்களை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்கும். ஆமென். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 10வது வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகம் பேர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியா. அங்கதான் உலகலையான்னு தெரியலையே, உங்களை பார்த்தே கொஞ்சம் பேர் ஆண்டவரை நம்ப போறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான்லாம் இப்ப என்ன நம்பிக்கையில பேசுறேன் தெரியுமா, என்னையே அவர் மாத்திட்டார, உங்களை மாத்த மாட்டாரா? அந்த பெரிய விசுவாசம்லாம் நின்றுட்டு இருக்கிறேன் நான். என்ன பிரதர் நீங்க, எனக்கு தெரியும்ல என்னை பத்தி. அது மாதிரி லாசரு நிமித்தம் நிறைய பேர் யாரை நம்ப ஆரம்பிச்சாங்க, ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இப்பதான் அதுல போட்டிருக்குது பாருங்க. மதம் என்ன பண்ணுது, கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. 10. லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரிகள், இவங்க தான் அவங்க இருக்கிற ஏரியா பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்க பாருங்க. பிரதான ஆசாரிகள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். கிருபை எழுப்புது, மதம் எழுப்புனதையும் கொலை பண்ண பாக்குது. ஹலோ, ஏன்னா இதால எழுப்ப முடியாது. இவங்க யாராவது எழுப்பிருக்காங்களா இது வரைக்கும்? இதுக்கு முன்னாடி யாராவது எழுப்பிருக்காங்களா? ஒரு சின்ன கட்டி வைத்த வழி சும்மா இருக்க இவங்க கூட்டத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா 4 நாளாய் ஒருத்தர் எழுப்பிட்டாரு. இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஒண்ணு ஒரு பெரிய அரசியல் மாற்றம் அங்க நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? அவ்வளவு நாள் எங்கேயோ யாரையோ பின்பற்றி எப்படியோ போயிட்டு இருந்த மக்கள் சரியான மெய்ப்பரை கண்டுகொண்டு திரளான ஜனங்கள் சரியான நபரண்டை திரும்புகிறார்கள். இந்த போட்டியையும் பொறாமையும் சமாளிக்க அவங்களால முடியல. இப்போ ஆத்திரத்துல என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க, அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க 17 பாருங்க. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அந்த ஊர்வலத்துல இயேசுவின் புகழ் தான் பேசிக்கிட்டே போறாங்க. 18. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்கள் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இப்ப கவனிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகம் அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். நீ என்ன பண்ணாலும் அவர் பெருகிக்கிட்டே இருக்கிறாருப்பா, அவர் முன்னேறிட்டே இருக்கிறாருப்பா. என்ன மாதிரி பாருங்க, காட்ஸ் பிளான், காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய இது உங்க மேல இருக்கும்போது என்னதான் சதி பண்ணாலும் நீங்க முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க மேல வந்துகிட்டே இருப்பீங்க, எல்லா சதியை மீறி போவீங்க. ஹல்லேலூயா. பிளான்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி என்ன இவங்க ஐயோ என்னெல்லாம் திட்டம் போட்டோம். ஆனா இங்க இப்ப சொல்றாங்க உலகமே, இது உண்மையான ஸ்டேட்மெண்ட், ஏன்னா எதிரி பேசுறது, வர்ற எலெக்ஷன்ல இவர் தான் ஜெயிப்பாருங்க. உலகமே அவனுக்கு பின் சென்று போயிடுச்சே என்றார்கள். ஹல்லேலூயா. எஸ். அப்பனா பாருங்களேன், முழு எருசலேம்லயும் அன்னைக்கு ஒரு பெரிய மாஸ் கிரவுடு என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, இயேசுவை எண்ணிக்கொண்டிருந்தார்கள், இயேசுவை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தார்கள், அவரே அனுப்பப்பட்ட மேசியா என்று ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இந்த தியானம் பிரயோஜனமா இருந்தது? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரே ராஜா, அவரே கணத்துக்கு பாத்திரர், அவரே துதிக்கு பாத்திரர். ஆமென். ஆமா பாருங்க, இன்னும் நிறைய சம்பவம்லாம் இருக்குது, டைம் இல்லை பாருங்க. இப்போ இதெல்லாம் இது முடிச்சுட்டு தான் எங்க போறாருன்னா தேவாலயத்துக்குள்ளே போறாரு தலைவர். அங்க போனா காசு கடைக்காரர்கள், ஆலயத்துக்குள்ள போனா கடை போட்டிருக்காங்க.
ஏய் ஆட்கள் எங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வெளியில உட்காந்துருக்காங்களா அப்படிக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதற்காக ஆலயங்கள் உருவாக்கப்பட்டதோ அதுக்காக ஆலயங்கள் இல்லை. ஆலயம் கல்லர் குகையாகவும் வியாபாரங்களை, ஏன்னா அது அந்த இடத்துல பாருங்க பல நாட்டில இருந்து வருவாங்க, எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணும். காசு கடைக்காரர்கள்னு இருக்கு பாருங்க. ஏன்னா காசு கடையில காசோட போனோம், ஆனா கடையே காசு கடன் போட்டிருக்க, மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹலோ, காசு கடைக்காரர் என்ன அர்த்தம்? பல நாட்டில இருந்து வருவாங்க. எருசலேம்ல வந்து என்ன பண்ணணும், பொருள் வாங்கணும், என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அங்க எக்ஸ்சேஞ்சர்லாம் எங்க இருக்காங்கன்னா சர்ச்சுக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. சர்ச்சில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் வேலை. அப்போ இந்த ஆட்கள், பாவப்பட்ட ஜனங்க, மக்கள், இவங்க அவங்கெல்லாம் அந்த வெளியில இருந்து ஓரமா கிடப்பாங்க அப்படின்ட்டாங்க. சாட்டை எடுத்தாரு பாருங்க, சாட்டை எடுத்தாரு. கைத்தினாலே ஒரு சாட்டை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கவிழ்த்து வெளியில போட்டு அநீதிக்கு எதிரான ஒரு நீதியான கோபம் இயேசுவில் வெளிப்பட்டது. ஆமென். கோபமே தப்புங்க கூடாது. சில கெட்ட காரியங்களுக்கு எதிராக கோபப்பட தான் செய்யணும். சமூகத்தில் நடக்கிற சில அநீதியான காரியங்களுக்கு எதிராக கோபப்பட தான் செய்யணும். இயேசு அது எழுந்து நின்று அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணாரு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு முடிக்கிறோம் பாருங்க. அந்த அது மத்தேயுல மட்டும்தான் வருது, வேற எங்கேயும் வரல. மத்தேயு 21, மத்தேயு 21 12ல இருந்து பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, திருநெல்வேலியிலாம் வந்தா எத்தனை சாட்டா தேவைப்படும் தெரியல, வெளியே துரத்தி காசுக்கரக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு, தூக்கிட்டு போங்கடான்னு கவிழ்த்து போட்டாரு. கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவ ஆலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இப்பதான் ஆலயத்தினுடைய மெய்யான நோக்கம் நிறைவேறுது. இவ்வளவு நாள் இவங்க எங்க இருந்தாங்க? இன்னைக்கும் அதே தான். இன்னைக்கும் அந்த கதியில தான் பல சபைகள் இருக்குது, பல ஆலயங்கள் இருக்கிறது, பல இடங்கள்ல இதாயிட்டு இருக்குது. மக்களுக்கு அங்க நன்மை நடக்கா கிடையாது, சண்டை மட்டும் கரெக்டா நடக்கும். சண்டே, அதுக்கு பேரு என்னதான், சண்டே, மண்டே தான். சண்டை மண்டை எல்லாமே அங்கதான் நடக்கும். ஆமா, திருவாளர் பொதுஜனம் எங்க பண்ணிட்டு இருக்கோம், வெளியில வந்து ஒரு மாதிரி வலிக்கு போறது. ஜோம் பண்ணலான்னு வந்தேன், பாவம் அங்க 2 பேர் அங்கேயே பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களே ஒரு முடிவுக்கு வரல, எப்ப நான் போய் ஜபத்தை பண்ணிட்டு போறதுன்னே தெரியல. எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். உங்களால யோசிக்க முடியுதா? என்ன நடந்திருக்குன்னு அந்த பிக்சர் உங்களால பார்க்க முடியுதா? சாட்டை எடுத்தா இருப்பாருங்க, எடுத்து வெளியே போங்க. என்ன பர்பஸ்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சர்ச்? ஏன் சபை, ஏன் ஜெப வீடு? சகல ஜனங்களுக்கும் அது என்னவா இருக்குது, ஜெப வீடா இருக்கிறது. அங்க கொண்டு வந்து அவங்களை ஆரோக்கியமாக்கி அவங்க நல்லாக்கிற வேலையை தவிர மீது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வெளியில துரத்தி தள்ளுறா இருப்பாருங்க. எல்லாத்தையும் தள்ளிட்டு இப்போ அப்பொழுது குருடரும், எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது குருடரும். சபையில் இந்த தேவையில்லாத பாலிடிக்ஸ், தேவையில்லாத தவறான பிற்போக்கான நோக்கங்கள் எல்லாம் வெளியே தூக்கிப்படும் பொழுது நல்ல நோக்கங்கள் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரும் வேதபாரரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம். எவ்வளவு நக்கலா பேசியிருக்கிறார் பாருங்க. கேட்கிறீரோ? இயேசு, ஆம் கேட்கிறேன். ஆமென், I receive it. ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படிங்கிறார். அவர்களுக்கு எடுத்து காட்டுறார், ஒரு காலம் நீங்க வாசிக்கவில்லையா? குழந்தைகளுடைய வாயினால அவர் என்ன உண்டாகிறாராம்? பலனை அவர் உண்டாகிறாரா. சங்கீதம் 8:2 இருக்குது, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உங்களுடைய துதி பலனை ரிலீஸ் பண்ணுதான். ஹல்லேலூயா, ஓசன்னா. அவரை உயர்த்துகிற இடங்களிலே பலன் ரிலீஸ் பண்ணப்படுகிறது, வல்லமைகள் அங்க கட்டவிழ்க்கப்படுகிறது. அதை தான் அங்க சொல்றாரு, எழுதி இருக்கிறது அதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஓகே, ஸோ ஒரு பெரிய சீர்திருத்தம் அங்க நடந்தது. இந்த பயணத்துல இன்னொரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லணும்னா,
அவர் எருசலேமை பார்த்து அல்றார். அந்த ஜேர்னில உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்தால் நன்றாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என்ன நீ சந்தித்து இந்த சமாதான சந்திப்பை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னொருத்தன் வர்றான். அதுக்கப்புறம் எருசலேமினுடைய the destructions of AD 70 போய் ஹிஸ்டாரிக்கல்ல வாசித்து பாருங்க. 70ஆம் வருஷங்கள்ல என்ன நடந்ததுங்கிறத வாசித்து பாருங்க. எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஒரு கல்லில் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே நாசமாக்கப்பட்டது. ஏன்னா அதெல்லாம் பார்த்து தான் அவர் அழுறாரு. அந்த இடத்துல அவர் அழுறாரு, இந்நாளிலே உன்னை சந்திக்கும் தருணத்தை நீ ஏத்துக்கிட்டனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முழு எருசலேம்ல அந்த மறுப்பு ஏற்படுறதுனால பின்னாட்கள்ல ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எங்க வர ஆரம்பிக்குது. எருசலேம்ல என்ன பண்ணுது நடந்தது, அதை முன்னாடி பார்த்து தான் அவர் என்ன பண்றாரு செய்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், தேவனுடைய கிருபை இந்த நாளிலே நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையின் நேரங்களையும் காரியங்களையும் விட்டுட்டே போயிட்டே இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதுக்கான ஒரு சரியான இதை பார்க்காமலே போயிடுறாங்க. அதுதான் விஷயம் பாருங்க. அதனாலதான் அந்த டைமை கரெக்டா புரிஞ்சு அதை நாம் அனுபவிப்பது நல்ல காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ தேங்க் காட். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற நித்திய ராஜனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜன். அல்லேலூயா. நித்திய ராஜனாக அவர் இருக்கிறார். Hallelujah. Reklaba sheka tharabalaba. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கனத்துக்குரியவர், வணக்கத்துக்குரிய ஒரு தேவன். உள்ளங்களில ஒரு ஆளுகையை வரவேறுங்கள். பாருங்க, இன்னைக்கு நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இன்னைக்கு அவர் சாட்டை எடுப்பாரு உங்களுக்கு, உங்க பாடியில இருக்கிற நோய்க்கு எதிரா. இந்த ஆலயத்தை எதெல்லாம் கெடுத்துட்டு இருக்கோ அதுக்கு எதிராக எடுப்பாரு, விரட்டுவார், ஹீல் பண்ணுவார் உங்க பாடியை. அன்னைக்கு ஒரு கட்டடமே அப்படி இருக்கிறதை குறித்து அப்படி யோசித்தார். நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் எதிராக தேவன் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். உங்களோட நாசப்படுத்துற காரியங்களுக்கு எதிராக அவர் இருக்கிறார். தேங்க்யூ டாட். தேங்க்யூ லார்ட். மனதார அவரை ஸ்தோத்தரிங்க. அல்லேலூயா. நிறைய துதிக்கு பாத்துற ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. எஸ் லார்ட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். இந்த பாம் சண்டேக்காக நன்றி. இந்த குருத்தோலை ஞாயிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் ராஜாவை நாங்கள் தரிசிக்கும்படியாய், எங்கள் ராஜாவை நாங்கள் தியானிக்கும்படியாய் செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. எங்களுக்காக இறங்கி வந்தவர், தாழ்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் உன்னிடமாய் வருகிறார். அவர் உன்னிடத்தில் இருக்கிற ரதங்களை குதிரைகளை அகற்றி போடுகிறார். சமாதான குலைச்சலைகளை ஏற்படுத்துகிற காரியங்களை வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுகிறார். He is the Prince of Peace. Hallelujah. Hosanna. Hosanna. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே இப்போதே ரட்சியும். Hallelujah. இன்றைக்கு அந்த ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கு ஓசன்னா துதியாக மாறுகிறது, ஸ்தோத்திரங்களாக மாறுகிறது. இன்னைக்கு ரட்சியம் என்ற கதறலா இல்லாமல் இன்றைக்கு அது துதியாக மாறுகிறது. ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு. ஓ praise you Father, praise you Father, praise you Father. எங்களை தொடுவதற்காக நன்றி, எங்களை சுகமாக்குவதற்காக நன்றி, எங்கள் உள்ளங்களிலே நன்றி பெருக்கை இந்த நாளிலே நீர் பெருக பண்ணுவதற்காக நன்றி. ஓ இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் சமாதானம் ஆளுகை செய்யட்டும், சந்தோஷங்கள் ஆளுகை செய்யட்டும். உங்க சாயலை கண்டிருக்கிறார்கள், அது அவர்களை மறுரூபப்படுத்தட்டும் என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட். இதுவரை இல்லாத ஆர்ப்பரிப்பு, இதுவரை இல்லாத ஆனந்தங்கள், துதிகள் வாழ்க்கையில பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அவிதமாய் செய்வதற்காக நன்றி. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கலிகூரே, இதோ உன் ராஜா வருகிறார், உன் ராஜா வருகிறார். ஓ அவர் நீதி உள்ளவர். உன் வாழ்க்கையில நீதி இல்லாம இருக்கலாம், உன் வாழ்க்கையில அநேக காரியங்கள் அநியாயமா இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பல அநியாயங்கள் நடந்திருக்கிறது. இதோ நீதி உள்ள ராஜன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா. ஓ சமாதானத்தின் ராஜா வருகிறார். எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு ராஜன் வருகிறார். நீங்கள் இருக்கிற நிலையில அவர் வந்து தங்குகிறார். ஓ நன்றி அப்பா. உம்மை சரியான விதத்திலே புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, தொழுது கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen. Praise God. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். Amen. Hallelujah. ராஜாவுக்கு கொடுக்கிறோம். ராஜாவுக்கு ஏன் கொடுக்கணும்? ராஜாவுக்கு தேவையே கிடையாது.
ஏன் கொடுக்குறோம்னா ராஜாவை கனம் பண்ணும்படியாக கொடுக்குறோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், கிவிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஆஃபரிங், இட் இஸ் ஹானரிங் டு காட். அது வெறும் காணிக்கை அல்ல, அது கனமாக இருக்கிறது. அதனால தான் அற்பமா எதையோ இல்லை, அவர் ராஜா, ஏன்ட்ட இருக்கிற சிறந்ததை நான் அவர் கொடுக்க போறேன். அவரை எனக்காக கொடுத்த ராஜா. எஸ் எஸ். உங்கள் ஆராதனை முறை, அதை இப்படி சொல்றேன், நீங்க கொடுக்கிற முறை அவரை பற்றி உங்களுக்கு இருக்கும் வெளிப்பாட்டை இது சொல்லுகிறது. அவ்வளவுதான். எவ்வளவு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அந்த வெளிப்பாட்டுல தான் நீங்க கொடுக்க ஆரம்பிப்பீங்க. எஸ். அதனால சும்மா ஏதோ கொடுக்கறது இல்லை, அந்த உணர்ந்து கொடுக்குறோம். என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினார், என்னை நிரப்பினார், என்னை தொட்டார், என்னை வாழ வைத்தார். இந்த அன்பினால தான் நாம் என்ன பண்றோம், கொடுக்குறோம். பாருங்க, சும்மா ஏதோ காணிக்க கிடையாது. சபையில் அந்த மாதிரி வேலைகள் பண்றது இல்லை. பாருங்க, கணத்தின் அடிப்படையாக நாம் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை எடுத்துக்கொண்டு சொல்லுவோம், இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவரே எனக்கு பலனை கொடுத்தார். என் ராஜாவை என் பொருட்களால் நான் கனம் பண்ணுகிறேன். அவர் கனத்துக்குரியவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவருடைய நாமத்திலே நான் சகல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறேன். என்னை வாழ வைக்கிற ராஜா அவர், சகல நன்மைகளை கொடுக்கிறவர் அவர். அவரே என் வாழ்விலே ராஜாவாக இருக்கிறார், என்னை ஆளுகிறார். என் வாழ்விலே நீதி, சமாதானம், நன்மைகள் என்று சகல காரியங்களும் உண்டாகும். இந்த நாளிலே என் ராஜாவை கனம் பண்ணும்படியாக நான் இதை கொடுக்கிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கும் ஸ்லாக்கியமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் அவர் அன்புக்கு நான் நன்றியா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. Oh, let praise God. ஹல்லேலூயா. Yes, yes, yes. அவர் முன் செல்கிறார், உங்களுக்கு முன் செல்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் முன் சென்று கோணலானவைகளை நாம் சபைப்படுத்துகிறார். இந்த ராஜா முன் செல்கிறவராக இருக்கிறார். உங்க முன்னாடி ஒரு போயிட்டே இருக்கிறார். உங்கள் பவனியும் உங்கள் வாழ்க்கை பயணமும் ஜெய பயணமாக உங்களுக்கு இருக்கும், வெற்றி பவனியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வெற்றி வேந்த பவனியில நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். திரள் கூட்டத்தோடு அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் பயணங்களும் ஜெயமாக உங்களுக்கு இருக்கும்.